வந்து தோன்றும் இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதனார்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். அருமை அருமை அருமை. அப்படியே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு தேவாரம். நான் தேவாரம்னால ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த வாடி வேறும் திரிசூலம் எங்க ஊர் பாட்டு, அதாவது பாண்டிய நாட்டுக்கும் திருப்புவனம். திருப்புவனத்துல அந்த வழியா நான் கோவிலுக்கு போனதே இல்லை, திருப்புவனம் கோயிலுக்கு போனதே இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. ஆனா திருப்புவனம் அந்த வழியா கிராஸ் பண்ணும்போது அந்த அந்த மணற்பாங்கள் அது வழியா தான் நாவுக்கரசர் நடந்து வந்தாருன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு இருக்கிறப்போ நாவுக்கரசர் மணல்ல நடந்து வர்றப்போ அப்படி தடுக்கிடுச்சான். தடுக்கி வச்சு பார்த்து அப்படின்னாரா, சிவபெருமான் வந்து பார்த்து அப்படின்னாரா. என்னையா கோயிலுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ளேயே பார்த்து நீங்கே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவர் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி தோன்றிடுச்சான். அந்த வாடி வேறும் திரிசூலம் தோன்றும் வளர் சடைகள் திரைமதியும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதல் வெண் குலை தோடும் கலந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி அதை பாடும் போது அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நாவுக்கரசருடைய திருவடி பட்ட இடம் தானே இது, நாவுக்கரசர் இந்த வழியா தானே போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 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 அந்த அன்புல அரியன் போயிட்டு இருக்காங்க. அந்த பாடல் அம்மா இன்னைக்கு நினைவூட்டினாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிவாயனம். ஐயா மன்னிக்கணுங்க ஐயா. ஐயா சிவா ஐயா, அடியன் வந்து போன வாரத்துக்கு முன்னத்த வாரம் திருப்பயணியில போயிட்டு வந்தாங்க ஐயா. சுவாமி கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தாருலே நாவுக்கரசருக்கு. 3 வருஷமா தவணை. ஆனா இந்த தடவை போனேன் ஐயா, எங்க திரும்பி பார்த்தாலும் சோறு உணவு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அவ்வளவு அருமையா இருந்ததுங்க ஐயா திருப்பயணியில. நன்றி நன்றி நன்றிங்க சார். ஆக இந்த அளவுல நம்ம வந்து உள்ள போவோம். இறைவனுடைய பெருங்கருணை நாம தொடர்ந்து இந்த போற்றி திருவள்ளுவரை சிந்தித்து இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது 143வது வரி. கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை தான் போன அமர்வுல பார்த்தோம். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படின்னு பார்த்தோம். இங்க அழிபவர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து நமக்கு அருளை அளிப்பவர்கள். சிவபெருமானுடைய கருணையை நினைந்து உருகுகின்ற அடியவர்கள் தான் அழிபவர்கள். அந்த அழிபவர்களுடைய உள்ளத்துல பெருமான் அமுதமாக ஊறிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம போன அமர்வுல பார்த்தோம் சிவனடியாருக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா, யான் எனது என்ற நிலையிலிருந்து நிற்க வேண்டும். அதுல இருந்து மாறி இருக்கணும். யான் என்னதுன்னு நிக்க கூடாது. போன அமர்வுல அடியார்கள் கிட்ட அது சொன்னோம். அது என்ன அப்படின்னா, பெருமான் கிட்ட அந்த நம்மளுடைய பிராரத்த வினையை நீக்குவதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிராரத்த வினையை அனுபவிக்கிறேன்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டாதான் பிராரத்த வினை நம்மளை விட்டு நீங்கும். நான் பரவாயில்ல, என்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி, அப்படியா இந்த பிராரத்த வினை அனுபவிக்கணும், நீ கொடுக்குறியா, உன்னுடைய சித்தம் இதை அனுபவிக்க தயார்னா அந்த வினை நமக்கு வந்து சேராது. என்னை எல்லாரும் பார்க்கலாம், கொஞ்சம் அடியன் வந்து உங்க எல்லாரையும் பார்த்தேன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு தர வேண்டிய அதுவும் எனக்கு தர வேண்டிய கூலி வேற. நான் ரைட் ராயெல்லாம் கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். எனக்கு வந்து அது கேட்கறதுக்கு முழு உரிமை உண்டு. அதனால எனக்கு தர வேண்டிய கூலி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து சிறப்பா உள்ள போகலாம். அவங்க எல்லாரையும் பார்க்க மகிழ்ச்சி ஆக 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 பொன்முடி அம்மா தெரியுறாங்க. அடியனுக்கு கலைச்சாலிகன் அம்மா, சுகந்தி அம்மா, வைரசிவகாமி அம்மா, சாந்தாமணி அம்மா மற்றும் கமலா அம்மா அவர்கள், புவனேஸ்வரி அம்மா, சாந்திமதி அம்மா மற்றும் இந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் மற்றும் முருகேசன் ஐயா அம்மா, கலைச்சலியன் அம்மா, ஐயா மாணிக்கம் ஐயா தெரியுறாங்க, அப்புறம் அமுதா அம்மா தெரியுறாங்க, சந்திரா அம்மா, அப்புறம் மற்ற எல்லா அடியார்களுமே தெரியுறாங்க. கலைச்சலியன் 2 கலைச்சலியன் அம்மா இருக்காங்க. அதுதான் மகிழ்ச்சி. கலாச்சலியன் போல ஒரு அம்மா பேர் கலாச்சலியன், ஒன்றும் கலைச்சலியன் நினைக்கிறேன். அதனால என்னால இன்னைக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க முடியுது. கலாச்சலியன் அம்மா இருக்காங்க, ராஜேஸ்வரி அம்மா, ராஜகுரு அம்மா இருக்காங்க, எல்லாரையும் அல்லி அம்மா எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். இதை விட குமரசாமி அம்மா நம்ம
அம்மா இருக்காங்க, அவங்களையும் பார்த்து மகிழ்ச்சி. பாப்பாவையும் சேர்த்து பார்ப்பேன். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காகத்தான் அடியே தவ செஞ்சு காத்துட்டேன். வேற எதுவுமே இல்ல. அம்மா கலாமணி அம்மா திருவடி வணங்கிக்கிட்டு உங்க எல்லாரையும் பார்க்கணும், அவ்வளவுதான். எனக்கு அது மட்டும்தான் சிவபூசை. எனக்கு வேற எல்லாம் சிவபூசை கிடையாது. உங்க எல்லாரையும் பார்த்து உங்க திருவடியில மானசீகமா வணங்கணும் சரஸ்வதி சாமி. அதுதான் சிவபூசையை தவிர திருவாசை எடுக்கணும்ன்ற நோக்கம் எனக்கு ஒரு துளியும் கிடையாது. அதனாலதான் வேகமா எடுக்கிறது கிடையாது. ஏன்னா வேகமா எடுத்துல எங்க அடியார்கள் திரும்ப பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு வச்சு ஜவ்வா இழுக்கிறது. அப்படின்றனால எங்க அடியார்களை பார்க்கணும். பார்க்கறதுக்கு உங்களை எப்படி கூப்பிடுறது? என்னை பாருங்க, உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா அது அடியார்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா திருவாசகம் சொல்லலாம், சிவபெருமானை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னா எங்க அடியார்களுக்கு அன்பாம வருவாங்கன்னு சொல்லி எங்க அடியார்களுக்கு ஒரு டிராப் மாதிரி வச்சு எங்க அடியார்களை பார்க்கறதுக்காக நான் செய்யற ஒரு சின்ன ஒரு கபட நாடகம் தான் இந்த திருவாசக சிந்தனையே. வேற உங்க எல்லாம் காத்துட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சது, அவ்வளவுதான். என்னுடைய அன்றைய சிவபூசை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கரண்ட் இருந்தா என்ன, கரண்ட் இல்லாட்டினா என்ன, அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்க. அதனால அந்த ஒரு மகிழ்ச்சியோடு அடியன் உள்ள போறேன். எங்க விட்டேன்? யாராவது என்னை கூட்டுவாங்க சாமி. இதை உங்களை பார்த்த ஆனந்தத்துல அடியன் விட்டுட்டேன், எங்கேயோ விட்டுட்டேன் சாமி. பிரார்த்தனை நம்ம நம்மளுக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லிக்கணும், நம்மளே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதாவது பிரார்த்த வினை வந்ததுன்னா அந்த வினைய ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்க எல்லாருக்கும் கந்த புராணம் தெரியும்ல? கந்த புராணம், ஆமா, கந்த புராணம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்க பாத்தீங்கன்னா படைகள் யாரு, சூரபத்மனுடைய படைகள் ஒவ்வொரு அஸ்திரமா, ஏன்னா அஸ்திர சஸ்திர வித்தைகள்ல ரொம்ப பேரு போனவர்கள். அவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களை கொடுத்தாரு. சிவம் தான் கொடுத்தாரு அவர்களுக்கு. ஏன்னா சிவனுடைய வழிபாடு செய்தவர்கள் தான் யாரு? சூரபத்மனுடைய அடியவர்கள், சூரபத்மனுடைய சகாக்கள் எல்லாம். இந்த சூரபத்மன் என்ன பண்ணா, வீரபாகுலாம் நிக்கிறாரு, எல்லாம் நிக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, பிரம்மாஸ்திரம் ஏவுறாங்க. பிரம்மாஸ்திரம் ஏவுனா அதற்கு எதிரஸ்திரம் விஷ்ணு அஸ்திரம் தான். அதனால விஷ்ணு அஸ்திரம் ஏவிட்டாங்க. விஷ்ணு அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை விஷ்ணு அஸ்திரம் சமன் செய்தது. அது சரி செஞ்சு அவங்கள அந்த அஸ்திரத்தை அழிச்சிருச்சு. கடைசியா அந்த சூரபத்மனுடைய தம்பி, 3 தம்பியில யாருன்னு சரியா ஞாபகம் இல்லை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. தம்பி ஒருவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, எதிர்கொள்ள முடியாத சிவ அஸ்திரத்தை எந்திட்டாரு. சிவ அஸ்திரத்துக்கு எதுவுமே, பிரம்மாஸ்திரம் போட்டா விஷ்ணு அஸ்திரம் போட்டுடலாம், விஷ்ணு அஸ்திரம் போட்டா சிவாஸ்திரம் போட்டலாம். சிவ அஸ்திரத்துக்கு எதிரஸ்திரம் கிடையாது. சிவாஸ்திரம் போட்டா அது பாஞ்சுதான் தீரும். சிவாஸ்திரம் பாயாம நிக்காது, அது பாஞ்சுதான் தீரும். இப்ப என்ன பண்ணாங்க, வீரபாகு படை நோக்கி சிவாஸ்திரம் விட்டாச்சு. சிவாஸ்திரம் கிளம்பிருச்சு. இப்போ அந்த அஸ்திரத்துக்கு எதிரஸ்திரம் போட முடியாது. இப்ப புரிதுங்களா? சிவாஸ்திரம் விட்டா அப்படி இப்ப அந்த படை முழுக்க மாண்டே ஆகணும். அந்த படை முழுக்க எதிரஸ்திரம் எல்லாம் போட்டு அதை ஜெயிக்கிறதுக்கு அஸ்திரமே இல்ல. சிவ அஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் இல்ல. அந்த அஸ்திரம் வந்துட்டு இருக்கு, வேகமா வருது. வீரபாகு கட்டளை இடுகின்றார், அத்தனை பேரும் கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டிருக்க, ஒரு ஆயுதமும் இருக்கக்கூடாது, எல்லா ஆயுதமும் கீழே போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. கீழே போட்ட உடனே அவங்க என்ன சொல்றாரு, அத்தனை பேர் மனசுல இருக்கிற ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த அவனை வெல்லணும், எதிரி படையில நிக்கிறோம், அந்த நினைப்பையும் கீழே போட்டிருக்கின்ற. சிவாஸ்திரம் எதிர்நோக்கி வந்துட்டு இருக்கு, கொல்லுவதற்காக கண்டிப்பா துளைத்தே தீரும். வீரபாகு கட்டளை மனசாலே கட்டளையிடுறாரு அத்தனை பேத்துக்கும். அத்தனை பேரும் கையில இருக்கிற ஆயுதத்தை போட்டுருங்க, நிராயுத பாணியா நெல்லுங்க. 2வது போர் செய்யணும் அப்படிங்கிற நினைப்பையும் விட்டுருங்க அப்படின்றாரு. ஆனா சிவாஸ்திரத்துக்கு எதிரஸ்திரம் என்ன தெரியுமா, நிராயுத பாணியா நின்னாலும் மனசுல பகை இல்லாட்டி சிவாஸ்திரம் ஒன்னும் பண்ணாது, அப்படியே போயிடும், எதிரஸ்திரமே போட முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சிவ அஸ்திரத்தை ஜெயிச்சாங்க யாரு, நம்மளுடைய படைகளாக இருக்கக்கூடிய முருகனுடைய குமரப்படை, முருகப்படை அதை ஜெயிச்சது. இது எதை நமக்கு சொல்லுது? இந்த புராணங்கள்லாம் நடந்துதான் நடக்கலையான்னா நமக்கு தெரிய வேண்டாம். உண்மைதானா? சூரபத்மன் இருந்தானா இல்லையான்னு தெரியல, ஆனா ஆணவம்ன்றது இருக்குன்றது நல்லாவே தெரியுது, கண்மம் இருக்கிறது தெரியுது, மாயைன்னு இருக்கிறது தெரியுது, மும்மலங்கள் இருக்கிறது உண்மை. ஆனா 3 விதமான அந்த அசுரர்கள் இருக்காங்கன்றத அதுக்கு ஒப்பீடா சொல்லியிருக்காங்க. நம்ம நீ எடுத்த உடனே வகுப்புல பாத்தீங்கன்னா
டீச்சர் என்ன பண்ணுவாங்க, 5 மாம்பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 5 மாம்பழத்தோட 2 சாக்லேட் வச்சுக்கிறேன் நீங்க கூட்டுங்கன்னு சொல்றதுக்காக 5 மாம்பழத்தையும் 2 சாக்லேட்டையும் வைப்பாங்க. அது குழந்தை எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, அதுக்கு புரியணும். 5னா என்னன்னே தெரியாது இல்ல குழந்தைக்கு. 5 நம்பர்னா என்ன அப்படின்னு யோசிக்கும்ல. சரியா? 5 நம்பர்னா குழந்தைக்கு தெரியாது. அதனால 5 மாம்பழத்தை வச்சா தெரிஞ்ச மாம்பழத்தை வச்சு தெரியாத கணக்கை சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு அசுரனை கிரியேட் பண்ணி எல்லாம் அவங்கள வச்சு சொல்லி அது நடந்திருக்கு. ஆனா இந்த புராணங்கள் வாயிலாக நாம் பெறப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திக்கர் நக திக்கர்தாஞ்சி நக விர்ணம். ஓகே, ஆக மன்னிக்கணும் சாமி, புராணங்கள் வாயிலாக 5ங்கிறதே எப்படி சொல்றதுன்னு புராணத்துல நாம தெரிஞ்சுக்க கூடிய விஷயம், இவனோட தம்பி யாரு, இவனோட அண்ணன் யாரு, அவனுக்கு எந்த இடத்துல முக்தி, அந்த இதெல்லாம் வேண்டாம். புராணத்தினுடைய அந்த வழி செய்திகள் என்னன்னா, சிவ அஸ்திரத்துக்கு எதிரஸ்திரம் நிராயுத பாணி என்ற உடையும் உணர்வும். மனசுல போர் செய்யணும்னு இருந்தா கூட துளைக்குமா சிவாஸ்திரம், மனசுல போர் செய்யணும்னு நினைச்சா கூட தொலைக்குமா. அதனால என்னன்னா, ஐம் ரெடி டு அக்செப்ட். நல்லா கவனிங்க, ஐம் ரெடி டு அக்செப்ட். நான் எல்லாத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன்னு சொன்ன உடனே வருகின்ற வினைகள் அனைத்தும் ஒளிந்து போயிடும். ஏன்னா வினையை எப்படி செய்யலாம், வினை எப்படி செய்யலாம் சாமி, வினை எந்தெந்த வகையில எல்லாம் செய்யலாம்னா 3 வினைகள் 3 வழியா செய்யலாம். வினைய நாம 3 வழியா செய்யலாம். எதுலன்னா மனம், மொழி, மெய். அருமை. மனம், அதனாலதான் எடுத்தவொடனே அடியார்கள் திருவடிய மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு. மெய் மட்டும் 5 மெய் இருக்கு, 5 உடம்பு. நமக்கு 5 உடம்பு இருக்கு. மெய் அந்த என்ன பேசுறோம், அண்ணன் சொல்லுவாங்க, மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு 5 உடம்பு. ஒரு உடம்பு தான் தின்னு அன்னத்தை சாப்பிட்டு வளர்றதுனால இந்த உடம்புக்கு அன்னமய கோஷம்னு பேரு. மிச்சம் 4 உடம்பு அது கண்ணுக்கு தெரியாத உடம்பு இருக்கு. அந்த 4 உடம்பும் அழிஞ்சாதான் முக்தி. இந்த உடம்பு அழிஞ்சா முக்தி கிடையாது. திரும்ப என்ன ஆகும், தூர் இருக்கு, கருவேல மரம் தூர வெட்டலன்னு வச்சுக்கோங்க, தூர அந்த வேற எடுக்கலன்னா கருவேல மரம் தூச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த 4 உடம்பும் இருக்கிறனால நமக்கு என்ன, பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த நுண்ணுடம்ப அழிக்கிறது தான் நம்ம வேலை. நல்லா கவனிங்க. நம்ம இது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எந்த துன்பமும் பட மாட்டீங்க. இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா வினையும் கழிச்சுட்டு நீங்க கோயிலா ஏறி இறங்கினது, பல பரிகாரம் செஞ்சது, என் வினை எப்படியாவது போனோம். ஜோசிகாரனை சொல்லுவோம்ல, இப்பா நிறைய வினை பண்ணிருக்கீங்க, உங்க வினை போகணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க, கிழக்க பாருங்க, மேற்க பாருங்க, இது வேலுமச்ச பழத்தை வெட்டுங்க, என்னமோ சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இப்போ அடியன் சொல்கின்ற அந்த வினை விஷயத்த அடியார்களை உற்று நோக்குங்க. எல்லா அடியார்களும் 1 நிமிடம் வாருங்களேன், 1 நிமிடம் வாருங்க. 1 நிமிஷம் எல்லா அடியார்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா 1 நிமிஷம் மட்டும் அடியாரோட இணைஞ்சிருங்க. என்னன்னா, எந்தெந்த வகையில நாம வினை செய்யலாம்னா மனத்தினாலே, மொழி என்று சொல்லுகின்ற வார்த்தையினாலே, அப்புறம் இந்த உடல்கள்னால செய்யலாம். இதெல்லாம் 3, மனம் மொழி மெய்கள், இது 5 3 மூலமா நம்ம வினை செய்யலாம். இதுல எந்த வினைக்கு வலிமை ஜாஸ்தினா மனத்தினால் செய்கின்ற வினைக்கு வலிமை ஜாஸ்தி. அதுதான் அதிகமான வினை. நீங்க யாரையும் அடிக்கல, யாரையும் திட்டல, ஒண்ணும் பண்ண, மனசுல இவன் மட்டும் சாமி நான் நல்லா இருக்கேனோ இல்லையோ, இவன் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது சாமி மனசுல. ஆனா வெளில பார்த்த உடனே ஐயா உங்கள மாதிரி ஆளுங்க இல்லை அப்படின்னு பேசிட்டு மனசுக்குள்ள இவன் மட்டும் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அதுதான் நீங்க அவனை கொலை செய்வதை விட பெரிய வினையா கருதப்படுது. புரியுதுங்களா? அதே மாதிரி மனத்தில் நீங்க போறீங்க, நடந்து போயிட்டு இருக்கீங்க, கையில காசே இல்ல, ஒருத்தர் கேக்குறாரு, ஐயோ காசு இல்ல, என்கிட்ட காசு இல்ல, ஆனா இந்த உயிர் கஷ்டப்படுது, பெருமானே எப்படியாவது இந்த உயிருக்கு ஒரு உணவு கொடுங்க சாமி, என்னால கொடுக்க முடியல, ஏதாவது உணவு கொடுக்குற மாதிரி வழிவகை செய்யுங்க, இந்த உயிர் நல்லா இருக்கட்டும் சாமின்னு நினைச்சிட்டு போறீங்கல்ல, அது அந்த உயிருக்கு பல தலைமுறைகளுக்கு நீங்க சாப்பிட்டு போட்டுருக்கு சமம். மனத்தினால் செய்கின்ற வினைக்குத்தான் இங்க சைவத்துல வலிமை உண்டு.
நீங்க உடம்பினால் செய்கின்ற வினையை விட, வாக்கினால் செய்கின்ற வினையை விட, மனத்தினால் செய்கின்ற வினைக்கு இங்க வலிமை அதிகம் நம்ம சைவத்துல. அதனாலதான் மனமே கோயிலாக, மனம்தான் சிவபம். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக மணமளிலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீ அமைய வாட்டி, பூசனை மாற்றினார்க்கு போற்றவி காட்டினோமே. அப்போ நேயமே நெய்யும் பால், நேயம்னு அர்த்தம் அன்புதான் நெய்யும் பாலும். சிவபெருமானுக்கு ஊத்துகின்ற நெய்யும் பாலும் அன்புதான். நேயமே நெய்யும் பாலாய் அவனுக்கு அதுல காட்டுகிற நெஞ்சம் நினைவே, என்ன சொல்றது, நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே, அன்பர் பணி என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே அப்படின்னு சொல்றேன். தாய்மானார் பாடுறாரு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாடல் நல்லா ஞாபகம் இருக்கு. 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ எங்களுடைய தமிழம்மா சொல்லி கொடுத்த பாடல், என்னுடைய மனப்பாட பகுதி. அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் தமிழை நம்ம கிட்ட இருந்து சிலபஸ் இருந்தே பிரிச்சுட்டாங்க. ஆனா என்னைக்கு நூலகம் போனாலும் தமிழ் மட்டும் எடுத்து முதல்ல வச்சிருவேன். தமிழ் நூலகம் தமிழ் புத்தகம் பூரா எடுத்து வச்சுட்டு என்னுடைய இன்ஜினியரிங் புக்கு தனியா எடுத்து வச்சுக்குவேன். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தமிழ் புத்தகம் தான். தமிழ்னா இலக்கியம், தமிழ் இலக்கியம் எல்லாம் போக மாட்டேன், முழுவதுமா பக்தி இலக்கியம் தான். அதுலயும் என்னமோ தெரியல, பெரிய புராணம், திருமுறை, அது சம்பந்தப்பட்ட செய்திகள் இதெல்லாம் எடுத்து படிக்கிறப்போ. இதெல்லாம் அடியேன் சொந்த முயற்சியில படிச்சதுதானே தவிர, அடியேன் சிலபஸ்ல தமிழ் ஆசிரியராகவோ தமிழை நான் ஒரு பாடமா எடுத்து படிக்கல. தமிழை உயிர் மூச்சா எடுத்து படிச்சிருக்கோம். அதனாலதான் இதை இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அருமையா படிப்போம் எல்லாமே. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு நூலகம் போற ஒரு குரூப்ல நாங்களும் ஒருத்தர். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு எல்லாரும் எங்கேயோ போவாங்க. நாங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு நூலகம் போவோம். மதுரை நூலகம், சென்ட்ரல் நூலகம். அங்க சில புத்தகங்களை எடுத்துட்டு வர முடியாது, ரெஃபரன்ஸ் புக் எல்லாம், அது அங்கதான் இருந்து படிக்கணும். அதனால சனி ஞாயிறுனா காலையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம். அங்க போயிட்டு, ஏன்னா வெளியில சாப்பிட்றதுக்கும் பணம் இருக்காது, எங்களுக்கு பணம் எதுவுமே இருக்காது வீட்டுல. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடே பாத்தீங்கன்னா பழைய சாதமும் 2 ஊறுகாய் அவ்வளவுதான் இருக்கும், பெருசான சாப்பாடு எதுவும் இருக்காது. அதெல்லாம் உள்ள வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் வெளியில வச்சுட்டு மேல போவோம். போய் ரெஃபரன்ஸ்ல போய் உட்காந்து ஃபுல்லா படிப்போம். மத்தியானம் வருவோம், சாப்பிடுவோம், திரும்பவும் படிப்போம். கடைசியில எல்லாம் மூட போறோம். மேல ரெஃபரன்ஸ் 5 o'clock க்ளோஸ் ஆயிடும். 5 மணிக்கு க்ளோஸ் பண்றோம். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாக்கா வெளியவே வரும். இந்த மாதிரி தான் படிச்சு இது பண்ணோம். அது மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா, தமிழ் அந்த அளவுக்கு இப்போ இறைவனுக்கு தேவை நெய்யும் பாலும் என்பது எதுதான்? நேயம் தான். நேயம், நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றீங்க ஐயா, நிமலன் அடி போற்றீங்க ஐயா. ஆமா, நேயத்துலதான் நிப்பான் அவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊத்துற பால் இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க பால் ஊத்துறது, தேன் ஊத்துறது, அபிஷேகம், இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்படி 5 மாம்பழத்தை காமிச்சு இதுதான் 5 மாம்பழம், இதுதான் 5ன்னு சொல்லி கொடுக்கறது முதல் நிலையோ, கடைசி வரைக்கும் மாம்பழத்தை காமிச்சாதான் எனக்கு 5 ஞாபகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் சரியா படிக்கலன்னு அர்த்தம். வாத்தியார் சரியா சொல்லித்தரலன்னு அர்த்தம். நான் 10ஆம் வகுப்பு படிச்சதுக்கு அப்புறமும் 5 × 5ன்னா 5 மாம்பழத்தையும் 5 சாக்லேட்டையும் வச்சுக்க என்னன்னா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. படிநிலைகள் முதிர்ந்து போகும். நல்லா கவனிங்க. அடியன் பேசுற எல்லா விஷயமும் படிநிலையில இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மட்டுமே தவிர ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய முதல்நிலை இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்ல. முதல்நிலை அடியார்கள் கண்டிப்பா திருக்கோயில் போகணும், கையில பூவேந்தி போகணும், பாலேந்தி போகணும், ஆனைந்து ஆட்டணும், பெருமான தூபங்கள் போடணும், தீபங்கள் ஏற்றணும், தேவாரம் படிக்கணும், வலம் வரணும், கோவில் சுத்தணும், நீங்க பல தீர்த்தங்கள் ஆடணும், எல்லாம் செய்யணும். ஆனா இதுலயே நின்று விடுதல் என்பதைத்தான் நாம எதிர்க்கிறோம். அடியன் அதைத்தான் எதிர்க்கிறேன். நீ ஒரு 5 வருஷம் அப்படி இருக்கலாம், ஏன் 10 வருஷம் கூட அப்படி இருக்கலாம். இல்ல, நான் 40 வருஷமும் நான் நேயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் இதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா அதை அடியேன் வன்மாக கண்டிக்கிறேன். இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். டிஸ்க்ளைமர் என்னன்னா,
புதிய அடியார்களுக்கு இல்ல. ஆகா ஆனந்த் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், பால் ஊத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நேயமே அன்பா சொல்லிட்டான், இனிமேல் சாமிக்கு பாலும் கிடையாது தேனும் கிடையாது. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்டார்டிங்லயே அப்படி இருக்கீங்கன்னா நல்லதுன்ற. ஸ்டார்டிங்லயே நேயம்தான் பெருசு, நேயம்தான் பெருசு, வேற எதுவுமே பெருசு இல்லைன்ற அந்த நிலைப்பாட்டுல வந்துட்டா அதுவும் நல்லதுதான். அது நான் தவறுலாம் சொல்லல. ஆனா யாரா இருந்தாலும் திருக்கோயில் போகணும், அடியார் கோயில் வலம் வரணும், அடியார் திருவடி பணியன். இதுதான் சைவத்தினுடைய நெச்சர். அப்போ இந்த 3 வாயில்களாக நாம் என்ன பண்ணலாம், நாம வினை செய்யலாம். இந்த 3 வினைகளும் இதுல இருக்கிறதே வலிமையான வினை வந்து மனத்தினால் செய்கின்ற, மனம் என்ற கருவி செய்கின்ற வினைதான் அதிகமா. அதனால மனத்தினால செய்கிற, அதனால என்ன ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு இந்த வழி வரட்டும், இந்த ஒரு செய்தி கவனிச்சதுன்னா முடிஞ்சது. இந்த உங்களுக்கு இந்த வழி வந்துருச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீங்க அக்செப்ட் பண்றீங்கல்ல, மனத்தினால அந்த வினையை செஞ்சு முடிச்சுட்டீங்க. வழி வருது, ஒரு பெரிய கொடும் துயரம் வருது, ஒரு கொடும் துயரம் வந்துருச்சு. இந்த துயரத்தை நான் ஏத்துக்க முடியாம, மனசளவுல ஏத்துக்க முடியாம, இதை சரி கட்டுறதுக்காக நான் அங்க ஓடுறேன், நான் அந்த தேவாரம் படிக்கிறேன், இந்த தேவாரம் படிக்கிறது, யாவது பண்ணி இது கொடுக்குறேன்ல, நான் ஏத்துக்கிறேன்றது என்ன தெரியுமா, நிராயுத பாணியா நிக்கிற சமம். இப்ப சொன்னோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நிராயுத பாணியம், மனத்தாலும் நிராயுத பாணியா நிக்கிற உடனே அந்த வினை உங்களை சுடாது. வினை எதுக்காக வருது, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் வருது. இதை ஏத்துக்கிறேன்றதே பெரிய பக்குவம். அதுக்கப்புறம் அந்த வினை கொடுத்து என்ன கொடுக்காட்டி என்ன, புரியுதுங்களா? ஹோட்டலுக்கு எப்ப கூட்டு போவாங்க, பசிக்குதுன்னா கூட்டு போவாங்க. எப்ப கூட்டிட்டு போனாலும் எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டேன், எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களை ஹோட்டலுக்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு எதிர்வினை கிடையாது, அவ்வளவுதான், எனக்கு பசிக்கல, நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா மறுபிறப்பு இல்ல, எந்த வினையும் உங்களை தாக்காது. அப்போ இந்த பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் சூப்பூச. எது வந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் தெரியுமா, நானா என்ன நினைச்சேன்னா, சிவபெருமான்கிட்ட போனா நம்மளை காப்பாத்துவான், எந்த வினை வந்தாலும் அவன் வந்து அரணா வந்து காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா சிவபெருமான் சொல்றான், எத்தனை நாள் நான் உன்னை காப்பாத்த முடியும், உன்னை நீதான் காப்பாத்திக்கணும், உன்னை நீதான் காப்பாத்திக்கணும். எத்தனை நாள் என்னையவே நம்பி இருப்ப நீ, உன்னை நீதான் காப்பாத்து. எப்படி சாமி நான் காப்பாத்த முடியும், வர்றத நான் அனுபவிக்கிறேன் நினைச்சு. நீங்க நம்புங்க, ஒரு பெரிய அடியன் பேசுறதுலாம் எனக்குத்தான் என்ன ஆயிடுச்சு, ஒரு என்ன தெரியல, இங்க கல்லூரி அலுவலுக்கு அந்த சின்ன சின்ன மாறுபாடுகள் காரணமாக ஒரு 3 மாதமா இங்க சம்பளம் போடல. இந்த தரேன் 3 மாதங்களா சம்பளம் எதுவும் போடல. கொஞ்சம் கடினமான பொருளாதாரத்துல கடினமான சூழல். ஒரு மாசம் நானே சமாளிச்சேன், ஒரு மாசம் அப்படியே ரொம்ப கடுமையான சூழல்ல தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சரின்ட்டு அப்ப போன அமர்வுல சொன்னோம்ல, என்ன சொன்னோம், இந்த மாதிரி வந்து எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணா அந்த வழி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னோம்ல. சரி, அது உங்களுக்கு சொன்னது இல்ல சாமி, எனக்குத்தான் சொன்னது. அடியன் வந்து சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லல, அப்ப சிவம் என்ன உணர்த்தாரோ அதை தான் சொல்றேன். அது எனக்கும் சேர்த்துதான் பொருந்தும். இது சொல்றதுனால ஆனந்த் ஏதோ பெரிய அப்பா டக்கர் போல அவனுக்கு அப்படின்ற மாதிரி. அதுல அப்போ என்ன நினைச்சேன்னா, நேத்து ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். லேப்டாப்ல தான் எனக்கு எல்லா குழப்பமே, நம்மளுடைய கல்லூரி கிளாஸ் எடுக்கிறது, என்னுடைய ரிசர்ச் எல்லாமே இதை மட்டும்தான். அடியார்களுக்கு இது எல்லாத்த விட எனக்கு லேப்டாப் வந்து எங்க அடியார்களுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதுலதான் என் உயிரே வச்சுட்டு இருக்கேன். உங்களை பாக்குறதுனால இதுல உயிர். அதனால போயிட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் வந்து கீழே விழுந்துருச்சு. பார்த்தா லேப்டாப் கீழே விழுந்து செதறிடுச்சு. செதறினோட என்ன ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியல. பார்த்தேன் அந்த இடத்துலயே நினைச்சிட்டேன், போச்சு அவ்வளவுதான். காசு இருந்தா ஒன்னும் கவலையப்பட மாட்டேன், தூக்கி எரிஞ்சிருவேன், தூக்கி குப்பத்துல தூக்கி எடுத்துட்டு அடுத்த லேப்டாப்பை தூக்கி போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்னும் அதை பத்தி எங்க அடியார்களை பார்க்கணும், எனக்கு வேலை செய்யணும், அவ்வளவுதான். காசு பெருசுன்னு ஒரு நாள் நினைச்சதே இல்லை. யோசிச்சோம், கையில சுத்தமா தம்படி காசு இல்லை. என்ன வீட்லயே கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் அதை கேட்டா அவங்க எப்படி ரியாக்ட், அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அனுப்பணும். 2 மாசம் 3வது மாசம் தான் ஆயிடுச்சு இல்லையா. அதனால சரின்ட்டு நான் போனேன். போய் பார்த்துட்டு செக் பண்ணாங்க. சரி பெருமானே எப்படியாச்சும் இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற எண்ணத்துல போனேன். பார்த்து செக் பண்ணிட்டு, இல்லைங்க ஸ்கிரீன் போயிடுச்சு, 15,000 கொடுத்தா தான் சரி பண்ண முடியும், நீங்க ஸ்கிரீன் கொடுத்துங்க. சொல்லியோ 15,000 எங்க போகுது, கஷ்டமாச்சே. சரி, அப்ப யோசிச்சேன், பெருமானே நீ தானே போன முந்தானே தானே சொன்ன, இது நான் ஏத்துக்கிறேன்,
இந்த வழிய அப்படியே நான் ஏத்துக்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சாமி, நான் ஏத்துக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, நீ தான் பாத்துக்கணும், இது லேப்டாப் போனாலும் என்ன ஆனாலும் அந்த அந்த முழுமையான வழியை நான் ஏத்துக்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு பேசாம வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஒன்னும் யோசிக்கல. அவங்க நாளைக்கு யார்கிட்ட கேட்கறது காசு, என்ன பண்றது, யார்கிட்ட கேட்டாலும் ஒரு மாதிரி சங்கட்டம், சரி விடுங்க பாத்துக்கலான்ட்டு, சரி ஒரு தடவை ஆன் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்தா உடஞ்சுதான் இருக்கு, இன்னும் லேப்டாப் உடஞ்சுதான் இருக்கு, அந்த மாற்றாடெல்லாம் சுக்கு சுக்கா உடஞ்சிருச்சு. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஆன் பண்ணி பார்த்தா ஸ்கிரீன் ஆன் ஆயிடுச்சு, வந்துருச்சு. எனக்கு அந்த இடத்துல நம்ம போற ஒரு பைசா கூட செலவு பண்ணல. பெருமான்ட்ட நான் கேட்டேன், சுவாமி அதை அக்செப்ட் பண்றேன்னு நினைச்சதுக்கே நீ இவ்வளவு பண்றியா? நான் ஏன் சொல்ல இது, இந்த கதையை நான் இது வரைக்கும் நான் அடியான் பற்றி எந்த கதையும் சொல்ல, இது ஏன்னா நான் நேத்து நினைச்சதா ஒரு கணம், சரி இப்ப எனக்கு எல்லா பக்கமும் அடைச்சிச்சு போச்சு, லேப்டாப்பும் போச்சு, எல்லா பக்கமும் போச்சு, நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் அப்படியே உட்காடுறேன், இதை நான் முழுவதுமா ஏற்றுக்கொள்றேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அதை நான் செய்யறேன் சுவாமி அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்ட உடனே முழுவதுமா வந்து நின்னான்றத இன்றளவு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி சொல்றனால உங்களுக்கு அந்த எண்ணம் ஆழமா, ஒரு வழி வந்தா சிவனை கூட தேவையில்லை, சிவனை தேடுவது என்பதும் தற்காலிகமான ஒரு ஒரு இதுதான். ஒரு பிள்ளை சாப்பிட வருதுன்னா அந்த பிள்ளைக்கு தினம் சாப்பாடு போடுறதை விட அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் நீ விவசாயம் பண்ணி கத்துக்கிட்டேன்னா வாழ்நாள் பூரா நீயே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் நமக்கு நம்ம அப்பா நமக்கு சொல்லித்தர விஷயம். உனக்கு வினை கொடுப்பதே அந்த வினையினுடைய வலி வேதனை அனுபவிக்கிறதுக்கு தான். நீ மனசால சரி எதுனாலும் பரவாயில்ல ஏத்துக்கிறேன்றப்பவே 25 வருஷமா வருகின்ற அந்த வலி வேதனைய 2 வினாடி துளிகள்ல அக்செப்ட் பண்றப்ப முழுவதுமா ஏற்க பழகுகின்ற போது அந்த ஆன்மாவிற்கு வினை தாக்கம் நிகழாது. இந்த பக்குவத்தை அடைவதற்காகத்தான் சிவபூசை. வலி வந்தா நன்றே செய்வாய் சாமி, நான் கேட்டிருக்கேன்ல சாமிகிட்ட, அதெல்லாம் கேட்டிருக்கேன் சாமி, எல்லாம் மீனாட்சியை அவளை நான் திட்டுற மாதிரி உலகத்துல எவனும் திட்ட முடியாது, அவளை நான் கொஞ்சற மாதிரி உலகத்துல எவனும் கொஞ்ச முடியாது. அப்படி ரெண்டுமே ஏதாச்சும் நடக்கலன்னா நீ எல்லாம் உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா, நீ எல்லாம் ஒரு சாமியா, உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன்மா, அப்படிதான் யோசிப்பேன். ஆனா இப்ப அவ கொடுத்த பக்குவம், அப்பன் சொக்கநாதன் கொடுத்த பக்குவம் வந்துருச்சா, சரி சரி பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம். ஆனா நீ சொல்ற அறத்துல நிற்ப, நீ சொல்ற அந்த வழியில நிற்பனே தவிர மற்றபடி அடியேன் எந்த இடத்துக்கும் இது பண்ண மாட்டேன்ற அந்த எண்ணம். அதனால ஏன் சொல்ல வரேன்னா, நான் நினைப்பேன் பெத்த புள்ள இறந்து போச்சு, இல்ல பெத்த புள்ள இறந்து போச்சு துள்ள துடிக்க. யாரு? நம்மளுடைய நம்ம ஐயா திங்களூர்ல நம்மளுடைய பூஜை எடுக்கலாளோட புள்ள ஒண்ணுமே சொல்ல சுத்தி வச்சுட்டு, அது நமக்கு பிராரப்த வினை, அது நம்ம ஏத்துக்கணும். இன்னொன்னு ஏனாதி நாயனார் தெரியும் இல்லையா? ஏனாதி நாயனார் உங்க எல்லாருக்கும் ஏனாதி நாயனார் என்ன பண்ணாரு? சுந்தரர் வந்து வயிற்று வலி வந்துருச்சு, ஏனாதி நாயனாருக்கு சுந்தரர் பத்தி பேசினோடனே வயிற்று வலி வந்துருச்சு. சுந்தரர் வந்தா தான் யாரு? சாமியே சொல்றாரு கனவுல, யாரு? சிவபெருமானே வந்து சொல்றாரு, சுந்தரர் வந்தா உன்னுடைய வயிற்று வலி தீரும்ட்டார். சரி வர இவர் என்ன சொல்றாரு, யோ அவன் வந்து கலிப்பகை நாயனார் மன்னிக்கணும், ஏனாதி நாயனார் இல்ல கலிப்பகை, மன்னிக்கணும், நன்றிங்க சுவாமி, அடியான பொறுத்தவங்க. கலிப்பகை நாயனார் சுந்தரருடைய அந்த வயிற்று வலி வந்த உடனே, சுந்தரர் வந்தா தீரும்னு சாமி சொன்ன உடனே, நீ போயா அவன் வந்து தீர்க்கணும் அவசியம் இல்ல, உன்னையே வேலை ஏவன அவன், அதனால அவன் வந்து தீர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாரு, வயிற்றுல கத்திய குத்தி நம்ம உயிரை மாய்த்துக்கிட்டாரு. இது யாருக்கு தெரியாது? சுந்தரர்கிட்டையும் சொல்லிட்டாரு, போய் கலிப்பகையினுடைய வயிற்று வலியை தீர்த்து வைன்னு சொல்லிட்டாரு. இவர் கலிப்பகை நாயனார் நோக்கி வர்றாரு, கலிப்பகை நாயனார் குத்திட்டு இறந்துட்டாரு. கலிப்பகை நாயனாருடைய தேவி அவருடைய மனைவி அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ ஐயா வர்றாரு, வர நேரம் பார்த்து இப்படியா நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரை அப்படியே சுத்தி ஒரு அறையில வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, வீடு டெக்கரேட் பண்ணுங்கன்றாங்க. எப்படி? மணிமாட விளக்குகள் மூலமாக எத்தனையோ கோலம் போட்டு எத்தனையோ விஷயங்கள் செஞ்சு என்ன பண்றாங்க, அத சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் வர்றாரு, வர்றவரை எதிர்கொண்டு அழைத்து அவர்கள் வணக்கம் செஞ்சு, எப்படிங்க இது எப்படி நிகழும், இது எப்படி செய்ய முடியும்?
ஒரு இதை விட ஒரு அப்போ வந்தவங்க கிட்ட கேட்டுக்கலாம், சுந்தரர் பெருமானே நீங்க எப்படியாச்சும் புது பிள்ளைகள்லாம் முதலை வாயில இருந்து எடுத்திருக்கீங்க, எப்படியாச்சும் என் வீட்டுக்காரரை எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுங்க. கேட்கல. என்ன பண்ணாரு? வந்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுந்தரர் அதுக்கப்புறம் அவரை வந்து உயிர்ப்பித்தார். அதெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் பெரிய புராணத்துடைய அடிநாத செய்தி. அடிநாத செய்தி. பரமஹம்சர் எல்லாத்துக்கும் தெரியும்ல, பரமஹம்சர் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சாமி? பரமஹம்சருக்கு முதுகுல ஒரு பிளவு நோய், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கேன்சர் மாதிரி முதுகுல ஒரு பிளவு புண்ணு இருக்கும். எப்பயுமே ரத்தமும் சீலும் அடிச்சுட்டே இருக்கும் பரமஹம்சர் முதுகுல. நான் சொல்றது கேக்குதுங்களா சுவாமி? கேக்குதுங்கய்யா. கேக்குதா? சரி. எனக்கு திடீர்னு எல்லாரும் சக்க ஆயிடுச்சு, அதான் பாத்து. சரி, அப்படி முதுகுல ஒரு பிளவும் எப்பயும் ரத்தமும் சீலும் வடிந்து கொண்டே இருக்குமா அவருக்கு. ஆனா தினமும் தன்னுடைய காளி பூஜையில சாட்சாத் அந்த காளி தேவி வந்து உட்கார்ந்து பேசுவாளாம் இவர்கிட்ட. நிதர்சனமா உட்காந்துட்டு காளி தேவியும் இவங்களும் உட்காந்து சம்பாஷணம். அம்மா என்னம்மா எப்படி இருக்க, நல்லா சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, உலகம் எல்லாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லாரும் கேட்பாங்களா, காளி தேவி தினமும் வர்றா, அவகிட்ட ஒரு வார்த்தை, அம்மா முதுகுல கொஞ்சம் புண்ணு இருக்கு சரி பண்ணுமா அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான், நினைச்சிட்டு கண்ணை பார்த்தாலே உனக்கு சரியாயிடும். எதுக்கு அந்த புண்ணை கட்டிட்டு அழுகுறீங்க, இவ்வளவு தூரத்துக்கு சீல் வடிக்குது, எதுக்கு அந்த புண்ணை கட்டிட்டு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, காளி தேவிக்கு தெரியாமலாம் எனக்கு இந்த புண்ணு வந்துச்சு, எனக்கு முதுகுல புண்ணு வந்துச்சு, அவகிட்ட போய் நான் திரும்ப போய் சொல்லணுமா, அம்மா இதை எனக்கு சரி பண்ணுன்னு? அவளுக்கு தெரியும், தினமும் வந்து பேசுறாளே, அந்த சராசரத்தையும் அணுகக்கூடிய ஆற்றலுடையவர், என் முதுகுல இருக்கக்கூடிய புண்ணு தெரியாது அவளுக்கு தெரியும். அவ வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறாளான்னு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், அவளுக்கு தெரிஞ்சுதானே கொடுத்துருக்கா, அவ இதை அனுபவிக்கணும்னு எனக்கு கொடுத்துருக்கா, நான் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அவன் நினைச்சிருந்தா இதை அனுபவிக்க வேண்டாம்னு நினைச்சா, இன்னொரு பிறப்புல இதை அனுபவிக்க வேண்டும், நான் இதை அனுபவிக்க வேண்டாம்னு நினைச்சா தற்காலிகமா சாமி சரின்றுவாரு. ஆனா இந்த வினையை நான் வேற பிறப்புல இறங்கி அனுபவிக்கணுமே, வேற பிறப்பு எனக்கு தேவையில்லையே, இந்த பிறப்பிலேயே இந்த வினையை நான் அனுபவிச்சுக்கிறேன். இதை கொடுத்தது அடுத்த பிறவியில நான் வேற இன்னும் ஈனப்பிறப்பு எடுத்து இந்த வழி இன்னும் அதிகமா அனுபவிக்கிறத விட அவளை ஒவ்வொரு நாளும் வணங்கி கொண்டே முதுகுல இருக்கக்கூடிய அந்த வலி வேதனையை அனுபவித்து கொண்டே இருக்கேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த முதுகு புண்ணோட தான் இறந்து போனார். எல்லாரும் சிரிச்சாங்க, காளி தேவியை நேர்ல பாக்குறேன்றீங்க, காளி தேவியோட பேசுறேன்றீங்க, உங்களுடைய அந்த புண்ணைய நீங்க இது பண்ண முடியல, நீங்க மத்தவங்களுக்கு சரி பண்ண போறீங்களா அப்படின்னு ஏளனமா பேசினாலும், எல்லாரும் கேட்டா சரி, எல்லாரும் வர்றாங்க, சாமி எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க, இல்ல சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அது நிரந்தர தீர்வு அல்ல, அது தற்காலிக தீர்வுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு வழி வந்து, இப்ப காய்ச்சல் வந்து என்ன பண்ணக்கூடாது, சாந்தி அம்மாவை நான் ரொம்ப போச்சுக்கிறேன், அம்மாவை ரொம்ப தேடினேன் நான் ரொம்ப நாளா, என்னாச்சு அம்மாவுக்கு இன்னைக்கு இந்த நேரத்துல நினைச்சேன், சரி அம்மாவுக்கு ஒரு காலை போட்டுருவோம், என்னன்னு தெரியல அம்மா வரலையே, எனக்கு பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நான் சொன்னதை அம்மா மீனாட்சி காதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா வந்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடியன் செய்த பெருந்தகம், அம்மா மகத்தை பார்த்த உடனே அடியனுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுச்சு, மகிழ்ச்சிங்க சார். அப்போ காளி தேவி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க, ஒரு செய்தி எனக்கு திருப்பி கட் ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, காய்ச்சல் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணக்கூடாது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டு காய்ச்சலை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. காய்ச்சல் என்பது என்னன்னா, ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நோயினுடைய என்னது, ஒரு வெளிப்பாடுதான், ஒரு நோயை காட்டுது. காய்ச்சல் வந்து ஒரு நோயை காட்டுது. அப்போ பொன்முடி அம்மா பிரசன்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், சுவாமி நீங்க பிரசன்ட் எடுத்துடலாம். நீங்க காய்ச்சல் வந்ததுன்னா காய்ச்சலுக்கான மருந்தை நம்ம எடுக்கக்கூடாது. என்ன நம்ம எல்லாம் நினைக்கிறோம், காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம்ல, தவறு. ஏன்னா காய்ச்சலுக்கு மருந்து எடுக்க ஆரம்பிச்சோம்னா உள்ள இருக்கிற நோய் வந்து அப்படியேதான் இருக்கும். நோயை தீர்க்கணுமே தவிர காய்ச்சலுக்கு மருந்து எடுக்கக்கூடாது. இப்போ காலில் ஒரு புண்ணு இருக்கு, சரியா வேதனை, சரியான வேதனை, வேதனால என்ன வந்துடும், வேதனால என்ன வந்துடும், அதிகமான வேதனை வந்தா காய்ச்சல் வந்துடும்ல, அதிகமான வேதனை இருந்தா என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்துடும். அப்ப அந்த காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டுட்டோம்னா காய்ச்சல் நின்று போயிடும். ஆனா அந்த புண்ணு என்ன ஆகாது,
ஆறாது. நல்லா ஆகாதுங்க ஐயா, நல்லா ஆகாதுங்க. ஆறாது. அதனால புண்ணை ஆத்துறதுதான் காய்ச்சலுக்கான மருந்து. இந்த புண்ணை ஆத்தணும். நாம எல்லாம் போய் சாமி கிட்ட, சாமி இந்த வலிக்குது எனக்கு வேணாம்னா சாமி சரின்றவர். சரி உனக்கு அதை ஆஃப் பண்ணிடுன்றவர். சரி உனக்கு ஆஃப் பண்ணி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆஃப் பண்ணு, உனக்கு அந்த வலி வேதனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவார். அது எதுக்கு சமம்னா காய்ச்சலுக்கு மருந்து போடுவார். மூலவினைக்கு மருந்து என்னது? அதை சரி பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி ஏதாவது வலி வேதனை வந்துட்டா பெருமான்கிட்ட கேட்கறதுக்காகத்தான் வந்தோம் இல்ல? சமயம் எதுக்கு? சிவபெருமான் எதுக்கு? டேய் வலி வந்தா அதுக்கு தானே வந்தோம் சிவபெருமான்கிட்ட. எனக்கு வலி வந்தா, வேதனை வந்தா, எனக்கு பெரிய பெரிய வந்தா நீ என்னைய தாங்கணும், நீ என்னைய சரி பண்ணணும், அதை நீ ஒரு தகடா நிக்கணும். அதெல்லாம் என்னது? அதெல்லாம் ஒரு தற்காலிகம் தான். சிவபெருமான சொல்றான், கடைசியில தான் தெரியுது, ஓஹோ பெருமானே வந்த வலிய முழுங்குறதுதான் புண்ணுக்கு மருந்து. இந்த வேதனையை நான் முழுங்குறதுதான் எனக்கு மருந்து. இந்த வேதனையை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு தீர்க்கணும்னா தீரு, இல்ல இது நான் அனுபவித்து தீரணும்னாலும் அதை அனுபவிக்க தயாரா இருக்கிறேன்ற எண்ணம் வந்துட்டாலே அந்த வேதனை கொடுக்க மாட்டான். நீங்க அந்த நினைச்சிட்டீங்களா, அந்த வழியை நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன்ற அந்த நினைப்பு அந்த வலி வேதனை அனுபவிச்சதுக்கான சமம். ஏன்னா மனத்தினால அந்த வினையை செய்து முடித்துட்டோம். அதனால எந்த வழி வந்தாலும் அதுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டாம். அவ்வினைக்கு இவ்வினை, அந்த வினைக்கு இந்த வினை அப்படின்னு யார் செய்வாங்க? சமணர்கள் தான் செய்வாங்க. அந்த வினை வந்துருச்சா அதுக்கு பதிலாக இந்த வினை, அதான் பிராயச்சித்தம். தெரியும்ல பிராயச்சித்தம் என்ன சொல்றோம்? பிராயச்சித்தம் என்னது? அவ்வினைக்கு இவ்வினை. அப்படிதான். நம்மளுடைய இவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன? மனுநீதி சோழன். எல்லாத்துக்கும் தெரியுமா மனுநீதி சோழன்? ஆமா, மனுநீதி சோழன் மனுநீதி சோழன் ஆமா தேர்கால்ல கன்றுக்குட்டி தெரியாம ஏத்திட்டாரு. தெரிஞ்சு ஏத்தல, தெரியாம ஏத்திட்டாரு. தெரியாம ஏத்தின உடனே அந்த ஆராய்ச்சி மணி அடிக்குது, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதை அப்போ என்ன சொல்ல வராங்க அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம், ஐயா இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்கு, அந்த வினைக்கு இன்னொரு பிராயச்சித்தம். ஒண்ணும் இல்ல, ஒரு தங்கத்தால ஒரு கன்றுக்குட்டி செய்து அந்தணர்களுக்கு தானமா வணங்குனீங்கன்னா இந்த கன்றுக்குட்டி இறந்த பாவம் என்பது என்ன ஆகும்? இறந்த பாவம் என்பது போயிடும். நீங்க அனுபவிக்க தேவையில்லை. அதுக்கான பழி பாவத்தை நீங்க அனுபவிக்க தேவையில்லை. அந்த வினை உங்களை சேராது. அவ்வினைக்கு இவ்வினை உண்டு அப்படின்னாங்க. எந்த வினை? கண்ணுக்குட்டியை ஏத்துனதுக்கு தங்கத்தால கண்ணுக்குட்டி செஞ்சு நீங்க கொடுத்துருங்க, ஒரு அந்தணர்களுக்கு தானமா கொடுத்துட்டீங்கன்னா அந்த வினை இந்த வினை கழிஞ்சிரும். சிரிக்கிறார் அவரு. டேய் சத்தவன் இது என்னுடைய மகனை கொல்ல போறேன்றனாலதானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. என்னுடைய மகனை கொல்ல போறேன், அவனை உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவ்வளவு போராடுறீங்க. எந்த பசுவாவது ஆராய்ச்சி மணி அடிக்க மாட்டான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இது சாதாரண பசுவா இருந்தா போயிடும். எந்த பசுவாவது ஆராய்ச்சி மணின்னு ஒண்ணு இருக்கு, அதை அடிச்சா நமக்கு நீதி கிடைக்கும்னு எந்த பசுக்காவது தெரியுமானா? வந்திருக்கிறது தர்மம் தான் வருது, தர்மமே உருவா வருது. இதுக்கு அவ்வினை இவ்வினை அல்ல. அந்த பசு பெற்ற வேதனைய நானும் பெறுவதுதான் இதற்கு சரியான விஷயம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வலியை ஏற்க தயாராகின்றேன்னு நினைச்ச உடனே முடிஞ்சிச்சு. தேர்காலிட்டு தன்னுடைய பையனை ஏத்துறாரு. பையன் என்ன பண்றான்? தெரியாம ஏத்திட்டு வந்துட்டான்ல. பையன் என்ன பண்றான்? அப்பா யோ என்னயா லூசாயா நீ? நம்மளா இருந்தா கேட்பான். நம்ம பையலா இருந்தா, தம்பி ஏத்திட்டேல, உனையும் அதே மாதிரி படுக்கு போட்டு ஏத்த போறேன்னா, யோ லூசாயா நீ? பைத்தியமா? எந்த காலத்துல இருக்க? உன் வேலையை நீயே வச்சுக்க, நான்லாம் வரமாட்டேன். எட்ரா பிளைட்னு சொல்லிட்டு எங்க பண்ணிடுவான் பையன்? தாய்லாந்துக்கோ யூரோப்பாவுக்கோ பிளைட்ல பறந்துருவான்ல. அப்படி இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தான் செய்தது தவறுக்கு வணந்து இதுதான் தன்னை. அவனுக்கும் தெரியும், இப்ப நம்ம தப்பிச்சு போயிடலாம். எப்போ? இப்ப தப்பிச்சு யுஎஸ்க்கு போயிடலாம். இந்த பிறவியில இந்த வினையை கூட தப்பிச்சு வந்துடலாம். ஆனா எடுக்கின்ற பிறவியில இந்த வினைக்கான பயனை நம்ம அனுபவிச்சுதான் தன்னை தீர்க்கணும். இது பிராரத்தமா வரும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் தெரியும். அதனால என்ன பண்றாரு? அப்பா அழைத்த உடனே நமச்சிவாய் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய திருவடியை வணங்கி படுத்துறாரு.
கொஞ்சம் எல்லாரையும் ஏத்துன்றாரு. ஐயோ அந்த இளவரசரை நாங்க ஏத்த மாட்டோம், நீங்க என்னடா பண்றது, நானே ஏத்துன்னு சொல்லி தன்னுடைய தெற்கால ஏற்கிறாரு. தர்ம தேவதை வந்து வானில் மழை பொழிந்து அப்படியே பூமாரி பொழைந்து அந்த பிள்ளையும் காப்பாத்தி கண்ணுக்குட்டியும் வந்து அந்த அந்த நகரம் அப்படி இருந்தது. இந்த கதைய நீங்க எல்லாரும் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? சின்ன குழந்தைங்க கிட்ட, எல்லாருக்கிட்ட. இப்படி ஒரு அறம் இருக்கு, இந்த ஒரு கதையில தப்பு செய்யக்கூடாது, தண்டனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், அப்பா சொல்றத கேட்கணும், எல்லா உயிர்களும் ஒன்று, எல்லா உயிர்களுக்கும் வழி இருக்கு, உயிர் கொலை தவறு, இப்படி பலவிதமான அறங்களை இந்த ஒரு நீதி கதை சொல்லுது. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு மனுநீதி சோழன் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. படம் தெரியும், ஷார்ட்ஸ் தெரியும், ட்ரெண்டிங் சாங் தெரியும், ட்ரெண்டிங் ஸ்டெப்ஸ் தெரியும், டப்ஸ்மாஸ் தெரியும், இன்ஸ்டாகிராம் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும். இந்த மனுநீதி சோழனுடைய கதையை நாம சொல்வதனால என்ன ஆகுதுன்னா, அறத்தை நம்முடைய அடுத்த இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தனாலதான் நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு அறத்துல நின்னாங்க. பழிக்க அஞ்சுவாங்க, தப்பு பண்ணா அனுபவிக்கணும். இப்பெல்லாம் நமக்கு கிடையாது. இப்பெல்லாம் என்னது, இப்ப நான் இன்னைக்கு இந்த அமர்வு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அனுப்புறேன். நான் உங்களுக்கு இப்போ அமர்வு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் அனுப்புறேன், பார்த்துட்டு நீங்க வந்து அதை உங்களுக்கு கருத்தை சொல்லணும், சரியா? அப்படி ஒரு கேவலமான ஷார்ட்ஸ் எங்க அப்பா சிவபெருமான அடிச்சு துவைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ், ரைட்டா? அந்த என்ன ஷார்ட்ஸ்னா, எங்க அப்பன் போய் பிரம்மன் தலைக்குள்ள உடனே கையில வந்து இதாயிட்டான். அதுக்கப்புறம் அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து சாப்பாடு கேட்டே இருக்கு பிரம்மன் தலை. அதுக்காக ஊரா போய் பிச்சை எடுக்கிறான். அப்புறம் அன்னபூர்ணி வந்து சாப்பாடு போடுறா. அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி வந்து அந்த தலையை வச்சு கொள்றான். இப்படித்தான் அந்த கதை முடியுது. இதுல சிவபெருமான் எதுக்காக கையில கபாலம் ஏந்தி இருக்கான்? அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வருமா? அவன் கையில ஒட்டிக்கிச்சு. அது என்ன ஒட்டிக்கிச்சு? அவன் தான் கையில புடிச்சு காதலிச்சு வச்சுக்கிறான். இதுதான் என் பிள்ளைங்களோட ஆணவத்தை போட்டு வைக்கிற டப்பா. நான் எல்லா பிள்ளைங்கிட்டையும் போய் இது கேட்பேன். அந்தந்த பிள்ளைங்க போட்டு வச்சுன்னா இந்த டப்பாக்குள்ள விழுந்துரும், ஆணவம் எங்கேயும் போகாது, அழிந்து போகுன்றதுக்காக நமக்காக ஏந்தி வருகின்றான் திருவோட. அதுதான் பிச்சை. பார்த்து பிக்ஷாடனராவே பாக்குறது கிடையாது. பிக்ஷாடனருக்கு பாத்தீங்கன்னா அவர் பிச்சைக்கு அவர் எப்படிதான் வருவாரு? பிக்ஷாடனர் வரும்போது எந்த உடையும் இல்லை, தெரியும்ல? பிக்ஷாடனர் வரும்போது உடை இல்லை, கையில ஒரு கபாலம், ஒரு மானுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாரு, ஒரு கையில பூதம் வந்து தலையில வந்து அது ஏத்திட்டு வரும். இதுதான் பிக்ஷாடனர் கோலம். எல்லாத்தையும் ஃபுல் வேஷ்டி சட்டை, சாமிக்கு ஃபுல் வேஷ்டி சட்டை, காசு மாலை ஒட்டியானோ, நம்ம சந்திரமுகில சொல்ற மாதிரி காசு மாலை ஒட்டியானோன்னு முழுக்க தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்துல நிறைச்சு. தாத்பரியம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இந்த காலத்து ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, இந்த ஜென்சி கிட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் பிச்சாடன்றாங்க, கழுத்துல என்ன ஃபுல்லா நகையை போட்டு, பிச்சாடர் இப்படிதான் வருவாரு போல, சாமி இப்படிதான் பிச்சை எடுக்க வந்திருக்காரு போலன்னு ஒரு பெரிய விஷயங்கள் போயிடுச்சு. அதெல்லாம் உள்ள போகல. என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வருகின்ற வேதனைகளையும் வழிகளையும் முழுங்கணும்னு நினைச்ச உடனே அந்த வேதனை போயிடும். அதுதான் அவனுடைய சூட்சமம். புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? வேற அந்த அந்த அப்படியா இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற பக்குவம் தான் வேணும். அதை ஏத்துக்க வைக்கணும்ன்ற விஷயம் இல்லை. நாங்களாம் வாத்தியார், நீங்க பாத்தீங்களா? நான் என்ன பண்ணுவேன், பையன் தப்பு பண்ணிட்டா, ஏய் வெளியே போடா, போய் நில்லு, வெளியே போய் நில்லு. நான் மேக்சிமம் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாத்தியாரா தான் இருக்கிறவங்க, எல்லாருமே மாஸ்டர் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏற்கனவே இருந்தாலும் நான் திட்டுவேன், ஏய் என்ன பண்ற, வெளியே போய் நில்லு அவனா இது பண்ணு, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அவன் நிஜமோலே எந்திரிக்கிறப்பவே அவன் மனசுல அப்படியே கஷ்டத்தோட, ஐயோ உண்மையிலே தப்பு பண்ணிட்டோம், சார் கரெக்டா தான் சொல்றான், அப்படி நம்ம கிளாஸ்க்கு போகலான்ற என்ன வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ண மாட்டேன், வெளியே போய் சரி உட்கார், நீ உணர்ந்துட்டேன், இந்த செகண்டே உணர்ந்துட்டேன், நீ உட்கார், வெளியில நீ போத்த. வெளியே போய் நின்றுட்டு சில பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு உட்கார் நின்றுட்டு இருக்குங்க. சரி இவன் சொல்லிட்டு போறான், நான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அந்த இது பனிஷ்மெண்ட்ல நின்னாலும் அங்க போய் வெளியே பேராக் பார்க்க அங்க இது பண்ண. சில பிள்ளைங்க வெளியில நின்னாலும் என்ன பண்ணோம், வாத்தியார் என்ன சொல்றாரு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிள்ளைய பார்த்தோன்னே, ஓ இது வந்து தன்னுடைய தவற உணர்ந்துருச்சுன்னு உள்ள வர சொல்லிருக்கேன். கடைசி வரைக்கும் தவற உணரலைன்னா 2 வாரம் ஆனாலும் சரி நீ வெளியதான் நிக்க. இப்ப புரியுதுங்களா? இது மாதிரிதான் இறைவன் என்ன பண்றான், தவற அந்த மனத்துக்கு தான் அவன் எதிர்பார்க்கிறான். நம்ம அனுபவிக்கணும் அவன் எதிர்பார்க்கல. நல்லா கவனிங்க. நம்ம 25 வருஷம் ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை நம்ம 25 வருஷம் அனுபவிக்கணும்னு சாமி நமக்கு ஒரு தலைவிதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிராரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அப்போ அந்த அந்த விஷயத்த நான் வந்த உடனே அது வருது எனக்கு முத வர்றப்பவே நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மனப்பக்குவத்தை தான் 25 வருஷமா அனுபவிச்சு கொடுப்பான். அத முதல்லயே அனுபவிச்சிட்டோம்னா அந்த வழி அதுக்கான வழி வேதனை கொடுக்க மாட்டான், மாற்றிடுவான். புரியுதுங்களா? அப்போ சிவபூசை செய்வது வழிவேதனைக்கு வடிகால் தேடுவது அல்ல. ஐயோ சிவனை பூஜிச்சா வந்து எனக்கு டஸ்ன்னு வந்து தம்பி என்ன வலிக்குதா, சரி உடனே இனிமே வராது. வறுமை இருக்கா, வறுமை வராது. உனக்கு வந்து இப்படி பிள்ளை இறந்துச்சா, பிள்ளை ஒண்ணும் பிரச்சனை திருப்பி கொடுத்துடுறேன், இப்படி எல்லாம் கொடுப்பான்னு நினைச்சு நம்ம இது பண்ணல. எப்பா கொடுத்துட்டேன்ல, இது அனுபவிக்க போறேன், அவ்வளவுதான். நீ கொடுத்தத நான் அப்படியே அனுபவிக்க போறேன் அப்படின்னு நினைச்ச உடனே அவன் பதட்டம் இருக்கு. ஐயோ இந்த பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு, இந்த பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு, முழுதா பக்குவம் வந்துருச்சு. இனிமே பக்குவம் அடைஞ்சவனை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. பக்குவம் அடைகிறதுக்கு தான் டார்ச்சர். நல்லா வெந்த சாதத்தை போய் திரும்ப அடுப்புல வைப்போமா? சாதம் வெந்துருச்சுதான் அடுப்புல வைக்க மாட்டோம் இல்ல? அது மாதிரி அவன் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு காலத்தை வைக்க மாட்டான். நாம எல்லாம் அவல் மாதிரி லேசா என்ன தண்ணியில, லேசா சுடு தண்ணியிலே நம்ம வெந்துருவோம். அதனால நமக்கு அடுப்பே ஏற மாட்டோம். நம்ம எல்லாம் அவல் மாதிரி லேசா முதல்ல ஊத்துற சுடுதண்ணிலே வெந்துருவோம். அதனால நமக்கு அடுப்பே கிடையாது. 5 நிமிஷம் தான் சுடுதண்ணி, நல்லா வெந்து பக்குவம் ஆயிடுவோம். ஆனா மத்தவங்க எல்லாம் மட்டை அரிசி மாதிரி 5 விசிலு 6 விசிலு 8 விசில் வச்சாலும் என்ன ஆகாது, வேகாம முழிச்சுட்டு நிக்கும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப குக்கர்ல வச்சு எடுப்பாங்க. அப்ப இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். சிவபூசை பண்ண விழுங்குகின்ற பக்குவம் வேறும், அதுதான் வேணும். தேவர்கள்லாம் இருக்காங்க. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணது உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே பிராய்ச்சித்தம். தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க? இந்திரன் வந்து என்ன பண்ணா, தவறு பண்ணா, உடனே எங்க போனா, கடம்ப வனத்துக்கு வந்தா, பூசை செஞ்சா, சொக்கநாதர் பூசை செஞ்சா, அவனுடைய சாபம் நீங்கியது. இந்திரன் சாபம் நீங்கியதுதான் முதல் திருவிளையாடல் புராணம். தெரியும் இல்லையா உங்களுக்கு? திருவிளையாடல் புராணத்துல இந்திரன் சாபம் பழி தீர்ந்து, இந்திரன் சாபம் நீர் தீர்த்தது. அங்கதான் முத சொக்கநாதருடைய அந்த சன்னதி உருவாகுது. அப்படி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. இந்திரன் என்ன தப்பு பண்ணா, குருநாதரை இழிவு பண்ணான். வந்த குருநாதருடைய மாலைய அந்த யானையும் தூக்கி எரிஞ்சிச்சு, அவனும் கண்டுக்கல. அதுக்காக அவனுக்கு சாபம் போட்டாங்க, வந்தாங்க. நீங்க எல்லா புராணங்களையும் பாத்தீங்கன்னா சாபம் போடுவாங்க. சாபத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணுவாங்க. சாபத்துக்கு பிராய்ச்சித்தம் பண்றது என்பது மாத்திரை போட்டு காய்ச்சலை சரி பண்ற மாதிரி. உள்ள இருக்கிற புண்ணு அப்படியேதான் இருக்கும். அந்த பிறவியில எனக்கு வருதுனாலே அதை நான் அனுபவிக்கணும் தானே, நான் அனுபவிக்க தயார் அப்படின்ற எண்ணம் தான் வேணும். நீங்க அனுபவிக்க வேண்டான்ற இதுதான் கொடுமையான அந்த வினையிலிருந்து தப்பிக்கக்கூடிய உபாயம் எது தெரியுமா? அந்த கொடுமையான அந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற அந்த நினைப்பு தான். அந்த நினைப்பு சும்மா ஜால் ஜாப்பா நினைக்கிறோம், சும்மா ஜால் ஜாப்பா ஓகே அப்படி நினைச்சா போயிரும். நல்லா கவனிங்க. இப்படி நினைச்சா போயிரும் போல அப்படின்னு நினைச்சாலும் அதுல பலன் எதிர்பார்க்கலாம். அப்போ நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரியுதான்னு தெரியல. முழுவதுமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டாடே, பாத்துக்கிறேன்டா, நீ கொடுக்கறது என்னன்னாலும் பாத்துக்கிறேன், நான் அனுபவிக்கத்தான் நான் வந்திருக்கேன், அனுபவிக்கிறேன். ஆனா உன்னை மறக்க மாட்டேன், உன்கிட்ட இதுக்காக வந்து நிக்க மாட்டேன், உன் அன்பை தவிர உன் அருளை தவிர வேற எதுக்காக நான் நிக்க மாட்டேன்ற அந்த உணர்வு தான் அந்த வினையிலிருந்து நம்ம நீக்கும். இந்த உணர்வை பெற்றனாலதான் நம்மளுடைய அருளாளர்கள், இந்த உணர்வை பெற்ற யாருக்கும் அருளாளர்கள் தெரிஞ்சிடும். ஓஹோ இந்த பிள்ளை பக்குவத்துல இருக்கு, அனுபவிக்கணும்னு நினைச்சிருச்சு, இதை அனுபவிச்சுட்டு இருக்கு, பாத்துருவாங்க. ஐயோ இந்த பிள்ளை பக்குவத்துல இருக்கு, எதுக்கு இந்த அனுபவம் வேண்டாம், தம்பிங்க வா, நீ ஆல்ரெடி மனசு பக்குவம் ஆயிடுச்சு, திரும்ப கொடு அப்படின்னு. அது மாதிரிதான் பார்த்தாங்க. பிள்ளை இறந்து போச்சு, ஒரு வீட்டுல உபநயனம் நடக்குது, ஒரு வீட்டுல இரங்கல் சத்தம் நடக்குது. யார்கிட்ட போய் கேட்கல, சுந்தரகிட்ட போய் கேட்கல, ஐயா என் பிள்ளைய காப்பாத்து. போன பிள்ளை போனதுதான், அவ்வளவுதான், என்ன பண்றது, அவ்வளவுதான், நான் அனுபவிக்கிறேன் சுவாமி. என்ன சுந்தரர் வரும்போது ஒரு பூணூல் போட்டு என் பிள்ளை நின்னுச்சுன்னா ஒரு நல்லா இருந்திருக்குமேன்னு நினைச்சேன், இல்லையா இப்படி போச்சு அப்படின்னு வைக்கும் போது அவர் பார்த்துட்டாரு, இவங்க அனுபவிக்கணும்ன்ற பக்குவத்துல இருக்காங்கல்ல, கூப்பிட்டாரு. குளத்துல தண்ணி இல்லை,
முதலையும் இல்லை. இப்ப போய் எப்படி பிள்ளைய வர சொல்றது? அவங்களுக்கு தெரியும் இவங்க யாரு, இவங்க முழுசா பக்குவத்தை நிக்கிறாங்க. ஆனா அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பக்குவத்தை நிக்கிறவங்க அனுபவத்தை அனுபவிக்க தேவையில்லை. அதனால அதை பிச்சு எடுத்துட்டார் சாமி. எடுத்து நீங்க பக்குவத்தை நின்றனால இந்த குழந்தை இறந்த அந்த துக்கம் உங்களை அனுபவிக்க சேராது. அதனால மீண்டும் பிள்ளைய முதலை வாயிலிருந்து எடுத்து கொடுத்து அவங்கள அந்த பக்குவத்தை செஞ்சாங்க. கலிக்கம்ப நாயனார் கதையும் அதுதான். நம்மளுடைய நம்ம அப்பூதியடிகளார் கதையும் அதுதான். திருமருகல்ல அந்த பையனை மீட்டு கொடுத்ததும் அதுதான். யாருமே சாமி கிட்ட போய் கதறி அழல. சடையாயேனுமா சரணி ஏனுமா விடையாயேனுமா வெறுவாய் வெள்ளுமா மடையான் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே சடையாயேனுமால் சரண் நீ ஏனுமால். எந்த பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் இந்த பாட்டு தான் நான் பாடுறேன். ஏதாவது பெண்கள் ஐயா எங்களால தாங்கிக்க முடியாத பிரச்சனை இருக்குங்க சாமி அப்படின்னா, பெருமான் சடை உன்னையே நினைச்சிருக்காங்க சாமி, உன்னையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த உங்களுடைய மெலிவை என்னால பார்க்க முடியல, எப்படியாச்சும் அவங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். எத்தனையோ பேருக்கு பெருமானுடைய அருள் கிடைச்சிருக்கு. ஆனா தாங்கணும் அப்படிங்கிற நினைப்பு தான் முக்தியை தரும். இந்த பிறவில வருகின்ற வழியை நாம மடைமாற்றம் செய்துட்டோம்னா அந்த வழி இன்னொரு பிறவியில வந்துதான் ஆகும், அனுபவிச்சுதான் ஆகணும். நிறைய வழி வருதா, இதுதான் நம்மளுடைய கடைசி பிறவி. அவ்வளவுதான். சாமி கொட்டி தீக்கிறான் எல்லாத்தையும். அழுத்தி கழுவி உள்ள பிரஷ வச்சு தேய்ச்சி கழுவுறப்போ உள்ளுக்கு இருக்கிற பாத்திரத்துக்கு வலிக்குதான் செய்யும். அவன் கழுவி கவுக்க போறான்னு அர்த்தம். அதிகமான வழி வருதா போதும். எங்க அப்படியே நினைச்சிருக்கேன். ஆனா அது இனிமே நான் மறக்க மாட்டேன். எங்க அப்பன் திருவடியில என்றும் மாறாம அந்த சத்தம், அவன் ஆடுகின்ற சத்தம். எந்த சத்தம்? எதிரங்குருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பால பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பெருமாளே. அதுல அதாவது அகரமும் ஆகில செகக்கனத்தோகும் தகுத்திமித்தோதி செகக்கனச்சேகு தகுத்திமித்தோதி திவியன ஆடும் மகிழோனே செகக்கனச்சேகு தகுத்திமித்தோதி திவியன ஆடும். அது மாதிரி நம்ம இந்த ஜெகக்கன தேது தகுக்கு மிதோதி அப்படின்ற கூடிய அந்த ஜதிகளோடு பெருமான் ஆடுகின்ற திருவருள் கூத்தை எப்பொழுதும் மாறாமல் கண்டுகளிக்கக்கூடிய ஆற்றலை பெருமான் கொடுக்க போறான். கவலைப்படாம ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம தாண்டித்தான். ஏன்னா நம்ம அவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம பண்ணாத தப்பு நமக்கு ஒண்ணும் கொடுக்க போறது இல்லை. எந்த பிறவில என்ன பண்ணமோ பெருமாள் சொல்லுவேன், என்ன பெருமானே நான் ஒரு பிறவியில ஒரு நல்லது கூட பண்ணலையா, இந்த டார்ச்சர் பண்றியடா படுப்பாவி ஒரு பிறவில. ஆனா நினைப்பேன் அவன் பாப்பான், நீ போய் கண்ணாடியில போய் பாரு, பார்த்தா நெத்தி நிறைய திருநீர் பூசறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேனே, எவ்வளவு பெரிய அடியாறுல பாக்குறதுக்கு. நேத்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு கண்கள்ல இருந்து கண்ணீர். ஒண்ணுமே தெரியாத ஒரு புல்லறிவாளன்னு சொல்லக்கூடிய புழுத்தலை நாயேன் ஞாயிற்கடையும் கடையா இருக்கக்கூடிய அடியேன், அந்த வார்த்தையை சொல்லக்கூட தகுதி இல்லாத, புல்லுக்கும் எள்ளுக்கும் தகுதி இல்லாத என்ன போய் திருவாசகத்துக்கு பொருள் சொல்ல வச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு நீ எல்லாம் ஒரு இறைவனாடா, நீ எல்லாம் இறைவனா? நீ முதல்ல இறைவனான்னு கேக்குற, நீ எல்லாம் உருப்படுவியா? நான் ஒரு நாய், இந்த நாய போய் பேச வச்சிருக்கிய, எனக்கு என்ன தெரியும் பேச வச்ச, எங்க அடியாறுகளை உருக வைக்கிற, எங்க அடியாறுகளை கண்ணீர் வர வைக்கிற, எங்க அடியாறுகள் மனம் மாற்றோன்னு வேற சொல்றாங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நான் ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, என்ன போய் நீ சூஸ் பண்ணிருக்கிய, எனக்கு என்ன தெரியும் சூஸ் பண்ணேன்னு சொல்லி உட்கார்ந்து குலுங்கி ரொம்ப நேரம் அழுதேன் பெருமானே. ஆனா அடியேன் பேசல, நான் ஒரு மைக்கு தான், நான் ஒரு ஸ்பீக்கர் தான். நீ பேசுற அதை வாங்கி தர்றதுக்கு எனக்கு, ஆனா நீ பேசுறதை வாங்கி தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி
அவனை வழிபாடு செய்ய செய்ய அக்செப்டன்ஸ் அளவு கூடுறது பேருதான் வழிபாடு. இதை எப்படியாவது சரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கறது முதல் நிலை. வந்துருச்சு, இதை அனுபவிச்சு நான் தீர்க்கணும் அப்படின்ற முழு முதல் அனுபவத்தை எடுத்துக்கிறது தான் முதிர்வு நிலை. முதல் நிலையில இருக்கிற தப்பு இல்ல. நான்லாம் அப்படிதான் வந்து சொன்னேன் இல்லையா, நான்லாம் சாமி இது சுவேக தோழி பங்கன் பாடி எப்பயாவது சனீஸ்வரனுடைய தாக்கத்துல இருந்து பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் நான் பிறந்தப்பவே ஏதோ அன்னையில இருந்து எனக்கு தாயினுடைய கருவில இருக்கிறப்பவே சனியினுடைய தாக்கம் இருக்கு, அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டாலும் சரி போய் விழுந்துதான் பார்ப்போமேன்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் கொடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, கொடுக்கிறவன் எனக்கு சிவபெருமானை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் பயமுறுத்தல நான் வேறு தோழி பங்கன் பாடி திருமுறை ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு சிவபூசை பண்ணி கடைசியில இப்ப யாருமே தேவையில்லை, அவன்கிட்ட இருந்து நீங்கி நான் அந்த மாதிரி சிவபெருமான நமக்கு பரிசா கொடுத்தான். சிவபெருமான் எங்க அடியாறுகளை பரிசா கொடுத்துருக்கான். அவ்வளவுதான், இதுக்கு மேல பரிசு உலகத்துல இல்ல. அப்பதான் நினைப்பேன் பெருந்தவம் செய்திருக்கோம். பெருந்தவம் என்ன பெரிய தவம் பண்ணிருக்கோம் சாமி. நான் ஒரு வருஷம் ரொம்ப பெருமையா நினைப்பேன், நான் என்ன மாதிரி தவம் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு. ஒரு நிமிஷம் கஷ்டப்படும் போது என்ன மாதிரி பாவம் பண்ணிருக்க முடியாது போலயே சாமி. ரெண்டு பக்கம் யோசிச்சு. ஆனாலும் இப்போ அந்த ரேட்டு குறைஞ்சிருச்சு. புலம்புறது போயப்பா உட்கார சொல்றியா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆற்றலை. இப்ப தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன தப்பு பண்ணாலும் எதுக்குதான் ஓடுவாங்க, பிராய்ச்சித்தத்துக்கு தான் ஓடுவாங்க. இதுல ஒரே ஒருத்தர் இருக்கான், யாரு, இந்திரன் மட்டும் எந்த அசுரன் கையிலையும் மாட்டினதே இல்லை. இந்திரன் இருக்கான்ல, எந்த அசுரன் தப்பிச்சு ஓடிடுவான். யார் வந்தாலும் சரி, யாரு சிறை எடுக்க வந்தாலும் தப்பிச்சு ஓடிடுவான். எதுல தப்பிச்சு ஓடினா, வீரபத்திரர் அடிச்சாருல எங்க தக்ஷயாகத்துல, அங்கேயும் குயிலாக தப்பிச்சு ஓடிட்டான், பூங்குயிலாக. அதே மாதிரி சூரபத்மன் வந்தான்ல, அப்பையும் தப்பிச்சு ஓடிட்டான். எப்பயுமே யார் கையிலும் சிக்க மாட்டான், டார்ச்சர் உள்ளாக மாட்டான், சிறைக்கு போக மாட்டான், தப்பிச்சிருவான். அப்படி தப்பிச்சு, ஆனா என்ன பண்ணுவான்னா, எதுக்காக தப்பிச்சான்னா அவனுக்கு சிவபூசை பண்ணாம இருக்க முடியாது. அவன் சிவபூசை பண்ணிக்கிட்டே இருந்தனாலதான் அவன் எந்த விதமான அந்த சிக்கல்களையும் சிக்கல். அதனால உங்களுடைய புற சிக்கல்களை நீக்கணும்னா நீங்க சிவபூசை பண்ணா உங்களுடைய புற சிக்கல்களை நீக்கணும். அகச்சிக்கல்கள் வேணும்னா பெருமானே நீ கொடுக்கறது பரிசு, எது கொடுத்தாலும் பரிசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு அகச்சிக்கல்களை நீக்கும். இதுதான் உபாயம். அதனால சிவபூசையையும் மனசுல இந்த தன்மை, மனசுல என்ன தன்மை இருக்கணும், என்ன தன்மை இருக்கணும், ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்க வேணும். கலை சொல்லியம்மா அருமை. ஏத்துக்கிறேன் சாமி, என்ன நன்மை தீமை ரெண்டுமே ஒன்னா நல்லது வந்தாலும் ஏத்துக்கிறேன், கெட்டது வந்தாலும் ஏத்துக்கிறேன். புரியுதுங்களா? நல்லது வந்தாலும் ஏத்துக்கிறேன், கெட்டது வந்தாலும் ஏத்துக்கிறேன். நல்லதுதான் ஏத்துக்குவேன், கெட்டது வந்தா அது முடியாதுன்னு சொன்னா இன்னும் நான் பக்குவம் அடையலன்னு அர்த்தம். இல்ல பக்குவம் அடையலன்னு அர்த்தம். நான் எல்லாத்துலயும் ஒரு பொருளா பார்த்தா தானே பக்குவம். கோவில்ல போயிட்டு சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு போட்டு வீட்டுல புக்கு இருக்கு, நடந்து போய் புக்கு மேல நடந்து போறேன், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? பிள்ளைக்கு இன்னும் பக்குவம் வரல. இல்ல சரஸ்வதி கோயில்ல மட்டும்தான் சரஸ்வதி இருக்கு, புக்குல சரஸ்வதி இல்லைன்னு பார்க்க தெரியல. புக்குல சரஸ்வதி இருக்குன்ற பார்க்கக்கூடிய பக்குவம் வந்தா என்ன அர்த்தம், பக்குவம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி சிவபெருமான் சிவலிங்கத்துலதான் சிவபெருமான் இருக்காருன்றது இல்லாம அடியார்களுக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்காருன்னு நினைக்கிறதா உயர்ந்த பக்குவம். புரியுதுங்களா? அடியாருக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கான்ற அந்த பார்வை சிவபெருமான். அப்போ அடியார்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அனுபவத்தெல்லாம் சொல்லுவாங்க. சொல்ல என்ன ஆகும், என்ன ஆகும், ஆஹா இவங்க இவ்வளவு கஷ்டத்திலேயே ஆழ்ந்திருக்காங்க, இந்த கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டமே கிடையாது, இவங்க பட்ட கஷ்டத்துக்கு நம்ம பட்டிருக்கோமா. இருகோடுகள் தத்துவம் தான். அவங்க நம்ம கோடுதான் பெருசுன்னு நினைப்போம். போய் பக்கத்துல போய் நம்ம அடியார்கள் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க அவ்வளவு கஷ்டம், அந்த கோடு போனோம், இவங்க பண்ண கஷ்டம். ஏன்னா இது கலிப்பகை நாயனாரும் அப்பூதி அடிகளும் நம்முடைய மற்ற அடியார்களும் பெற்ற அந்த வழி வேதையை நம்ம பெறல. பரவாயில்ல, நாம நல்லாத்தான் வச்சிருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா தலைக்கு மேல கூரை இருக்கு, கீழே பார்த்தா சாப்பாடு தட்டுல சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்காங்க.
நம்ம சொந்தம், நம்மள சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க, போதும். இதை விட பெரிய திருநீர் பூசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடியார்கள் திருவடி வணங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை விட சொர்க்கம் வேற எது இல்ல, பரவாயில்ல சாமி பாத்துக்கிற சாமி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட பெறுவதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம், சரிங்களா? ஆனா தேவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி பிராயச்சித்தத்துக்கு வரணும். அவங்களுக்கு என்ன உண்டு? தேவர்கள் எல்லாருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? விமோசனம் உண்டுங்க ஐயா. விமோச்சனம் உண்டு. விமோச்சனம் பெறுவது என்பது என்ன? அவ்வினைக்கு வினை. அப்போ காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு என்ன உண்டு? மூலகன்மம் போகாது, மூலகன்மம் போகாது. முழுவதுமாவே இது எப்படியாவது சரி பண்ணணும் தான் யோசிப்போமே தவிர அதற்கான செய்தியை சரி பண்ணாதனால மூலகன்மம். ஆனால் அவர்களுடைய நல்வினை தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப பிறப்பெடுப்பாங்க, அவங்க பிறப்பெடுப்பாங்க. புரியுதுங்களா? நரகத்துக்கு போனாலும் தீவினை தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? தீவினை தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிறப்பெடுக்கதான் செய்யும். பிறப்பெடுக்கணும். இப்ப நரகம் சொர்க்கம்னா ஒண்ணும் கிடையாது. நரகம் சொர்க்கம்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு குடம் கொண்டு போறோம், ஒரு குடம் கொண்டு போறோம். ஆமா புஷ்பலதம்மா சொல்லுங்க சுவாமி. பிறப்பு உண்டா? யாரு நீங்க சொன்னீங்க தேவர்களுக்கும் பிறப்பு உண்டு. ஆமா, கன்ஃபார்ம். தேவர்களுக்கு பிறப்பு கன்ஃபார்ம். முக்தி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. தேவர்கள் முக்தி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க பலனை எதிர்பார்த்தே சிவபூசை பண்ணிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் பலனை எதிர்பார்த்தே. ஆனா அந்த சிவபூசைக்கு பலன் உண்டானா உண்டு. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, சாமி எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, என்னால தாங்க முடியல, நான் உனக்கு பூசை பண்றேன்னா சாமி அந்த கஷ்டத்தை எடுத்துருவார், கன்ஃபார்மா எடுப்பார். ஆனா எடுத்து வச்ச கஷ்டத்தை எடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? திரும்ப அதை கொடுக்க மாட்டாருன்றதுக்கு எந்த, இன்னைக்கு வலிக்குதுன்றனால பெயின் கில்லர் போட்டு விட்டு போயிடுவார். பெயின் கில்லர் போட்டுருவார் சாமி, பெயின் கில்லர் மருந்து கொடுத்துருவார். திரும்ப பெயின் கில்லரோட எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திரும்பவும் வந்துருங்க ஐயா. வலி வருங்க ஐயா, வலி வருங்க. அந்த வலி இருக்கும், அந்த வலி இருக்கும். இந்த பெயின் கில்லரா சிவபெருமான பார்க்காதீங்கன்னு தான் சொல்றேன் நான். நீங்க பெயின் கில்லரும் போடலாம், தப்பு கிடையாது. பெயின் கில்லரா சிவபெருமான பார்க்க வேண்டாம். முழுவதுமா உங்க வியாதியை தீர்த்துக்கோங்க. அதை எப்படி தீர்த்துக்கலாம்னா, அனுபவிக்க இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னா எப்படிலாம் நீ கொடுக்க போற. இப்ப பெயின் கில்லரை போட்டுட்டு பின்னாடி வலி வரப்போகுது. நான் இப்பவே அதுவும் நீ கூட இருக்க அப்படிங்கிற நினைப்போட நான் அனுபவிக்கிறேன். அடுத்த பிறவில நான் பன்றியா பிறந்து, ஒரு நாய் பாத்துறீங்களா, வாயில ஃபுல்லா தார் சுத்திக்கணும். நாய் வாயில ஃபுல்லா தார் சுத்திக்கணும். கடைசி வரைக்கும் வாயையும் திறக்க முடியாது, சாப்பிடவும் முடியாது. பக்கத்துல சாப்பாடு கிடைக்கும், எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. ஆனா வாயில இருக்கிற தார்ல இருந்து வாய் எடுக்க முடியாம பசியில துடிச்சு சாகும் இந்த நாய். பாத்துறீங்களா? ஒரு கால் மட்டும் இழுத்துக்கிட்டே தெரியும் கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் உடம்புல எல்லாம் முடி இல்லாம ஃபுல்லா அப்படியே புண்ணோடையே தெரியும். இந்த மாதிரி உன் நினைப்பு இல்லாம வேற பிறவியில அந்த வினையை அனுபவிக்கிறத விட உழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செலுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே 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 தீவண்ணனே. உழுவா பிறந்தாலும் உன் நினப்ப தாங்குற மாதிரி கொடு. நான் என்ன வழினா உன் நினப்ப தாங்கிக்கிட்டு நான் எந்த வழினாலும் எடுத்துக்கிறேன்ற அந்த பக்குவம் தான் சிவ பூசையினுடைய முதிர்ந்த பக்குவம். புரிஞ்சுங்களா? இது உண்மையிலே உங்களுக்குள்ள விளைந்திருச்சுன்னு வச்சுக்கோ. நான் சொல்ற பாயிண்ட் உண்மையிலே உங்களுக்குள்ள விளைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த நிமிடத்தோட உங்களுடைய மொத்த பிராரத்த வினையும் அழிந்து போயிடும், வினைகளும் கழிஞ்சிடும். இந்த நிமிஷத்தோட. புரியுதுங்களா? ஆனா இந்த கோடாலி கதை பார்க்க செய்யக்கூடாது. கோடாலி கதை மாதிரி கோடாலி கதை தெரியும்ல? கோடாலி கதை தெரியுமா? தெரியல. அவன் போயிட்டு தெரியாம கீழே விட்டுருவான் கோடாலி வெட்டிக்கிட்டு. என்ன வேணும்னு கேட்கும் தேவதை. இது தங்க கோடாலி எடுத்தது இல்லம்மா, வள்ளி இல்லம்மா. கொடுத்தோடனே 3 கோடாலி கொடுத்தோடனே
இத கேட்டுட்டு என்ன சொல்லுவான் இன்னொருத்தன், ஆஹா அதே மாதிரி நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விறகு வெட்டுற மாதிரி பாசாங்க பண்ணுவோம் இல்ல, விறகு வெட்டுற மாதிரி பாசாங்க பண்ணுவோம். பார்த்தா என்ன பண்ணும், தடுக்கி விழுந்துரும் உள்ள, வேணுக்கும்னே உள்ள விட்டுருவோம், திரும்ப தேவதை வரும், கோக்குமாக்கா நடந்துடும். அந்த மாதிரி பாசாங்கு செய்ய வேண்டாம். ஆஹா ஆனந்த சொல்லிட்டான், சரி இனிமே எப்படி என் வினையை போக்கிக்கணும்னா நாம நம்ம வினையை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க வாயளவுல சொன்னீங்கன்னா அது சேரவே சேராது. நான் சொல்றது புரிஞ்சுக்கணும், எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி ரீச் ஆகுது எனக்கு தெரியல. நீங்க மனதளவுல நிஜமாவே அந்த உணர்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்த கணம் உங்ககிட்ட உங்களுடைய வினை இருக்காது, பிறகு இருக்காது. இதுதான் பிறவி நீக்கு. அதனால தேவர்கள் எப்பவுமே எதையோ ஒன்ன எதிர்பார்த்துத்தான் அவங்க பூசனை செய்யறனால அவங்க கனவுலையும் சிவபெருமான் வரமாட்டான். ஏன்னா தேவர்களுக்கு என்ன கிடையாது, தேவர்களுக்கு தூக்கம் கிடையாது, தேவர்களுக்கு இமையே கிடையாது. கையில கண்ணுல இமை இருக்குல்ல, அந்த இமை கிடையாது, அவங்க இமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேரு, தேவர்களுக்கு பேரு இமையோர்கள்னு பேரு. கேள்விப்பட்டீங்களா? தேவர்களுக்கு யாரு இன்னொரு பேர் என்னது, இமையோர்கள். இமையோர்கள்னா இமைக்காத, ஒரு கணமும் இமைக்க மாட்டாங்க. தமயந்திய அழகுல மயங்கி இவ்வளவு நான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா தமயந்திக்கு யாருதான் பிடிக்கும், தமயந்திக்கு யாருதான், நலன் தான். அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நலனுடைய வடிவத்திலே வந்துட்டாங்க. எல்லாருமே, எல்லா தேவர்களும் நலனோட வடிவத்திலே வந்து தமயந்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்தா, தமயந்தி எப்படிப்பட்டவ, அறிவுலையும் சிறந்தவர், அழகுல மட்டும் இல்ல அறிவுலையும் சிறந்தவர். நலனும் நிக்கிறான், நலன மாதிரி அச்சு பெசகாம. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறா, நலன் கண்ணை இமைக்கிறான், அது யாரும் என்ன பண்ணல, நலன் என்ன பண்றான், நலனுக்கு மட்டும் கண்ணை சிமிட்டுறான், கண்ணு இமைக்கிறது வரும் இல்லையா, அதனால அதை வச்சு என்ன பண்றான் தமயந்தி, இவன் தான் நலன்னு சொல்லி அவனுக்கு தன்னுடைய கழுத்துல மாலையிடுறான், அவனை கண்டுபிடிச்சுக்கிறான். அப்போ தேவர்கள் கண்ணை இமைக்க மாட்டார்கள், கண்ணை இமைச்சாதானே தூக்கம் வரும், கண்ணை மூடினாதானே தூக்கம் வரும். தேவர்களுக்கு என்ன கிடையாது, தூக்கமே கிடையாது, தூக்கம் வந்தா தானே கனவு வரும். அதனால கனவு, அதனால கனவுலையும் அவங்களுடைய போக மாட்டார். யாரு சாமி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, கனவுலையும் அவங்க பக்கம் போக மாட்டார் சாமி. நீங்க கேட்கலாம், ஏன் சாமி இந்திரன் பூஜை வழிபாடு செய்து வழிபட்டு சாபம் நீங்கிய தலம், அக்னி சாபம் நீங்கிய தலம்னு நிறைய தலம், அங்கெல்லாம் சாமி டஸ்ன்னு தோன்றி அக்னி கிட்ட வந்து நல்லா இருப்பா, உனக்கு இனிமே அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்ப அவங்க பார்த்தாங்கல்ல, அது என்ன கனவிலும் அறியாய் போச்சு, நனவுலயே பார்த்திருக்காங்கல்ல அப்படின்னா, அவங்க பார்த்தது சிவபெருமான டியூட்டில. இப்போ ஒரு கேள்வி, சுகந்தி அம்மாட்ட தான் கேள்வி. அம்மா சாமி என்ன கேள்வினா, நீங்க டீச்சரா இல்ல அம்மாவா? இப்ப அம்மா இந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். வீட்டுல இருக்கிறப்போ அம்மா, எது உண்மை, எது உண்மை? அம்மாதான் உண்மை, ரெண்டுமே உண்மைதாங்க. இப்ப அம்மா ரெண்டுமே உண்மை. அம்மாதான். டீச்சர் என்பது என்னன்னா அவங்களுடைய தொழில், அதுல எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அம்மா உண்மை, நாம இப்ப உண்மை. இப்போ யூனிஃபார்ம்ல இருக்கிறப்போ அவங்க யாரு, போலீஸ், வீட்டுக்கு வந்தா அப்பா, யூனிஃபார்ம்ல போலீஸ், வீட்டுக்கு வந்தா அப்பா. அப்ப யூனிஃபார்ம்ல இருக்கிறப்போ அவரை போய் அணுகிறதும், அப்பாவா போய் இருக்கிறப்ப அணுகிறதும் வேற வேற. அதனால இவங்க பார்த்த சாமி யூனிஃபார்ம்ல இருந்த சிவம், யூனிஃபார்ம்ல இருந்த சிவம் உண்மை சிவம் அல்ல, உபச்சார சிவம். அது அப்பாவா இருக்கிற சிவம். அதனாலதான் அடியார்கள் கிட்ட யூனிஃபார்மே போட மாட்டான். சிவபெருமான் அடியார்கள் கிட்ட யூனிஃபார்மே போட மாட்டான், அப்பாவாவே இருப்பான், அவன் டியூட்டிலேயே இருக்க மாட்டான் அவன். அதனால அடியார்களுக்கு எளிமையா வருவான், அப்பா கூப்பிட்டு என்ன பண்ணுவான், எளிமையா வந்துருவான். ஆனா மத்தவங்க கூப்பிட்டா புரோட்டோகால்ஸ் இருக்குல்ல, வர முடியாது. ஏங்க கூப்பிட்டா எனக்கு 5 கேஸ் இருக்குங்க, 5 கேஸ முடிச்சுட்டு தான் 6வது கேஸா வரும் அப்படின்னு பிள்ளை கூப்பிடுது. எப்பா இப்ப நீ வரப்போறியா இல்லையா, நீ வரலன்னு வச்சுக்க
உன்னை கொன்றுவேன் பாத்துக்க அப்படின்னு சொன்னா, இந்த பொறு தங்கம் 6 நாள் லீவுங்க அப்படின்னு லீவை போட்டு யூனிஃபார்மை கழட்டி போட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த புள்ளைய தூக்கி கணத்துல பச்சு பச்சு பச்சுன்னு முத்தம் கொடுக்குற அப்பா எப்படி அன்பு நிறைந்தவனோ அந்த மாதிரி நமக்கு அவன் யூனிஃபார்ம் இல்லாம நம்ம வாரி அணைச்சு, அதுதான் உண்மை வடிவம், சிவபெருமானுடைய உண்மை வடிவம். அந்த வடிவத்தை பார்க்காதவங்க யாரு? அப்போ எல்லாருமே எப்படித்தான் பார்த்திருப்பாங்க? எல்லாருமே இப்படிதான் பார்த்திருப்பாங்க. தேவர்கள் அனைவரும் சிவபெருமான யூனிஃபார்ம்ல தான் பார்த்திருக்காங்க. அதனாலதான் அவர்களுக்கு அரியவன். அவங்களுக்கு கனவே வராது. கனவிலும் தேவருக்கு அறிய. என்ன காரணத்துக்கு அவங்க யூனிஃபார்ம்ல போறான்னா, பலனை எதிர்பார்த்துதான் அவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க. நல்வினை செஞ்சாங்க, அதனாலதான் தேவ பதவியே கிடைச்சது. ஆனா அங்க போனோன்னு என்ன வந்துச்சு? பதவியை தக்க வைக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்க? அதுக்காகவே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? நல்வினை செஞ்சனால என்ன ஆயிடுச்சு? நல்லது பண்ணா ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவோம். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கணும்ன்றதுக்காக எல்லா தில்லாலங்கடி வேலையை பார்த்தா என்ன பண்ணுவோம்? திரும்பவும் பதவியில இருந்து எடுத்துருவோம். அந்த மாதிரி நல்வினை பண்ணனால எல்லா ஆன்மாக்களும் எங்க போச்சு? தேவர் பதவிக்கு போச்சு. அங்க போயிட்டு இது நல்வினை பண்ணணும், இன்னும் நல்வினை பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? அடுத்த நிலைக்கு போகணும். இல்லாம இதுவே ஜாலியா இருக்கு. ஆகா, ரம்பா டான்ஸ் ஆடுறா, ஊர்வசி டான்ஸ் ஆடுறா, எப்ப பார்த்தாலும் சோமபானம் கிடைக்குது, சும்மா என்ஜாய் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு நினைச்சிட்டு இது போகாம இருக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்னா, யாகம் பண்ணலாம், வேள்வி பண்ணலாம் அப்படி யோசிக்குதுங்க. அந்த மாதிரி யோசிச்சனால அவங்களுடைய கிட்ட பெருமான் போவான், ஆனா டியூட்டியில போவான். நீங்களும் பெருமான் கிட்ட பலன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வருவான். ஆனா எப்படி வருவான்? என்ன வருவான்? அவன் கடமையில அவனுடைய பதவியில நின்று போவான். அப்பனா வரமாட்டான். அவன் பதவியில நின்று போவான். கௌரவம் படத்துல வர சிவாஜி மாதிரி அந்த நல்லது ஒரு குடும்பம் முடிச்சுட்டு கடைசியில யூனிஃபார்ம் மாட்டி சப்பு இழுத்துட்டு போவார். அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டா வெளுப்பான், யூனிஃபார்ம் போடணும்னா கொஞ்சுவான். அந்த மாதிரி நமக்கு யூனிஃபார்மே போட மாட்டான். ஏன்னா நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. அப்போ பெருமானுடைய அன்பை பெறுவது என்பது பலனை எதிர்பார்க்காம இருந்தான். போலீஸ்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம்னா எதுக்காக? ஒரு டிஎஸ்பி இருக்காரு, கூப்பிட்டு சாப்பாடு எதுக்காக சாப்பாடு போடுவோம்? இவரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு? சாப்பாடு போடுவோம். இதுவே நம்ம அப்பாவா இருந்தா, எங்க அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எங்க அப்பா போடும், எங்க அப்பா அவ்வளவுதான் போடணும், என்னுடைய கடமை, எதையும் எதிர்பார்க்காம. புரியுதுங்களா? அந்த ஒரு நினைப்பு. அதனால கனவிலும் தேவர்க்கு கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி மட்டும் நிறைவா சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எது வந்தாலும் அதை விழுங்குகின்ற மனப்பக்குவம் தான் சிவபூசையினுடைய முதிர்வு. சிவனை கூட தேடாம எப்ப இது பண்ணா படிச்சிடலாமா, இந்த பதிகம் படிச்சா நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன தப்பா நினைக்காதீங்க, என்னை திட்டாதீங்க, என்னை கல்லெடுத்து அடிக்காதீங்க. என்னன்னா இந்த தேவாரம் இதுக்கு அப்படின்னு முதல்ல உள்ள வரும். அது டிக்கெட், அது முதல்ல சாக்லேட் மாதிரி உள்ள வரும். அதுக்கப்புறம் தான் தெரியுது எந்த தேவாரமும் எந்த அற்புதமும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. எந்த தேவாரம் படிச்சாலும் சரி, நம்மளுடைய இதுக்கு படிச்சாதான் சுகப்பிரசவம் ஆகும். யாரு தாய்மானவர் பதிகம் படிச்சாதான் இல்ல. எந்த பதிகம் சிவபெருமான் அவங்களுக்கு நினைச்சு படிச்சாலும் அவங்க அந்த விஷயத்த கொடுக்கும். இந்த பதிகம் இதை மட்டும் செய்யும், அந்த பதிகம் அதை மட்டும் செய்யும்னா அந்த பதிகத்துக்கு பவர் இது மட்டும்தான் பவர் இருக்கு, இதுக்கு பவர் இல்லைன்னா கிடையாது. எல்லா பதிகத்துக்கும் எல்லா பவரும். உங்களுக்கு என்ன பதிகம்? திருவாப்பனூர் பதிகம் அவ்வளவு அருமையா இருக்கும். அது மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, அந்த தேவார பதிகங்களை கூட சமமா பாக்குற ஆற்றல் என்னைக்கு வருதோ அது பக்குவம். புரியுதுங்களா? இந்த பதிகம் பெருசுங்க, வாசி தீரவே காசு, இது படிச்சா காசு வருமாமே, எது படிச்சாலும் காசு வரும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை படிச்சா கோல்டு கிடைக்குமாமே, எது படிச்சாலும் கோல்டு கிடைக்கும். ஆஹா, என்னடா யாரும் சொல்லிட்டு இருக்க, பொண்ணும் மெய்ப்பொருளும் படிச்சானேன்னு சொன்னா கொப்புரான இது கிடைக்குமா, கோல்டு கிடைக்குமா? கோல்டு 1 கிராம் இப்போ எங்கேயோ போயிருச்சு. 1 பவுன் கோல்டு எல்லாம் ஆயிடுச்சு, 1 லட்சம் ரூபாய் கிட்ட போயிருச்சு. நாளைக்கு ஓபன் பண்றேன், பொண்ணு மெய்ப்பொருள் படிக்கிறேன், அல்ற தங்க கண்டிப்பா கொடுப்பான். கண்டிப்பா பொண்ணு மெய்ப்பொருள். ஆனா
எந்த பதிகம் படிச்சாலும் அது என்னுடைய வினை தீர்க்கும்ன்ற அந்த சமநோக்கு வர்றதுதான் எதுல, அது திருமுறை மாயை நீக்கும். திருமுறையவே மாயா வச்சிருக்கோம்ல, நம்ம திருமுறையே மாயா வச்சிருக்கோம். ஓ இது பெருசு, இது சிறுசு, இது டப்பா, இது உயர்ந்தது, இது இப்ப நான் எந்த பக்கம் திரும்பிட்டு கைகள்ல தோய்த்து எந்த பக்கம் திருப்பி எடுத்தாலும் அந்த பதிகம் என்னை நல்வழிப்படுத்தும்ன்ற அந்த சமநோக்கு பாரு வருது இல்ல, அதுதான் முதல்ல என்ட்ரி. அதுதான் இல்ல, அப்படி சொன்னாதான் மக்கள் வருவாங்க. ஆனா அப்படி சொல்லணும், இன்னும் சொல்லணும். நம்ம இது நமக்குள்ள மட்டும் இருக்கிற சீக்ரெட். நம்ம எல்லாருக்கும் தான் சொல்லணும். வர்றவங்க எல்லாருக்கும் எப்பா வயிற்று வலியா கூற்றாயின ஒரு படி, காது வலியா அதப்படி, கழுத்து வலியா இதப்படி, காய்ச்சலா அதப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். வர்றவங்களுக்கு அப்படி சொல்லிதான் சேர்க்கணும். ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் வர்றப்போ முத ஸ்கூல் பிள்ளைங்க கூட்டிட்டு சாக்லேட் எல்லாம் கூட்டு வருவாங்க. உள்ள கூட்டிட்டு போய் சாத்தம் கொலப்படாது, உள்ள வர வச்சிருவோம். நம்ம எல்லாத்தையும் வர வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் சிவபெருமான் சாத்த போறாங்க. வெளுத்து துவைச்சு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நம்ம நல்ல ஸ்டூடெண்டா வெளியே அனுப்ப போறோம். அதனால நாம இங்க இருக்கிற 43 பேருக்கு மட்டும் தான் சீக்கிரம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. எந்த பதியம் படிச்சாலும் நல்லது கிடைக்கும், எந்த பதியம் படிச்சாலும் நல்லது கிடைக்கும். ரிப்பீட் பண்ண வேண்டிய, ஒரு முறை படிச்சா போதும், ஒரே ஒரு முறை படிச்சா போதும். பல முறை படிக்க வேண்டிய, ஒரு முறை மனமுருகி படிச்சா போதும். திருமுறையவே மாயையா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. மாயைன்னா என்ன அர்த்தம்? மாயைன்னா என்ன அர்த்தம் சாமி? ஒண்ணு பெருசு ஒண்ணு சிறுசுன்னு தெரியறது பேரு தான் மாயை. மாயை என்ன அர்த்தம்? அது பெருசு இது சிறுசு, அது தெரிஞ்சா அது பேர் மாயை. எல்லாமே சமமா தெரியுது, அது பேரு சிவம். சிவம் நம்மளையும் அப்படித்தானே பாக்குது. அதனால அந்த மாயையிலிருந்து நீங்கிறதுக்காக சரிங்களா? அதனால சமநோக்கு பார்வையை பெற வேண்டியதுதான் நம்முடைய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் இன்னைக்கு லேட்டா நம்மளுடைய அந்த லேப்டாப் பிரச்சனை, அதனாலதான் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் என்னை பொறுத்தரணும். அதனால என்ன செய்தினா, சிவபூசை பண்ண நமக்கு எல்லாமே சமமா தெரியணும், நன்மை தீமையும் சமமா தெரியணும், திருமுறை சமமா தெரியணும், எல்லாமே சமமா தெரிகின்ற நிலைதான் சமமான நிலை, பெருநிலைன்னு சொல்லி அந்த நிலையை எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடியை வணங்கி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேணாம், இருந்து நம்ம போயிடலாம். 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம், நிறைவு செய்யலாம். இன்னைக்கு சாந்தி அம்மா வந்திருக்காங்க. அம்மா நிறைவு பாடல் வான்முகள் வளாது பெய்ய நமச்சிவாய். அம்மா குரல் கேட்டு ரொம்ப நாளாச்சு. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டம் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றி. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வரலன்னா உங்களை தேடுறதே இருக்கிறதுக்கு ஒரு ஆன்மா இருக்கும். நீங்க வரலன்னா ஐயோ வரலையே, நான் உங்களை அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டேன், ஆனா மைண்ட்லயே அட்டெண்டன்ஸ் எடுத்துருவேன் நானு. ஐயோ வரல, என்ன ஆச்சு, ஏன் வரல, என்ன இருக்கும், சரி அம்மா ஏதோ சரி வந்துருவாங்கன்னு பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய் என அப்படிங்கிற மாதிரி அடியன் காத்துக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா வரணும், எங்க ஐயா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா அடியார்களையினுடைய திருவடியை நோக்கி ஒரு ஆன்மா உங்களுக்காக காத்துட்டே இருக்கும். அதனால நீங்க என்னைக்குனாலும் வரலாம். நீங்க வருவதை நோக்கி, உங்க வருகையை நோக்கி அடியன் ஒவ்வொரு காலமும் அடியன் காத்துட்டே இருப்பேன் கண்டிப்பா. சரி, இப்போ இந்த ஒரு பாட்டு பாடல நீ வருவாய் என, அதை அடுத்த அமர்வுல எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அந்த முக்கியமான செய்தி இருக்கு அந்த படத்துல, அந்த செய்தியை நம்ம சொல்லணும், முக்கியமான செய்தி. அதனால அதை எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். சரி, இது லேட் ஆயிடுச்சு, நம்ம இனிமே பேசக்கூடாது. ரைட், அடியார்கள் ஏதாவது பேசலாம், உங்களுக்கான வாய்ப்பு 30 வினாடிகள் தான். நீங்க இந்த அமர்வை ஒற்றிய செய்திகள் மட்டும்தான் சொல்லணும். அடியார்களுக்கு வாய்ப்பு, யாராவது பேசலாம். சுவாமி அம்மா, பிரியம்மா சுவாமி. இந்த இந்திரன் அதாவது தேவர்கள் தூங்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களையா? அப்புறம் மார்கழி மாசம் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா காலம்தான், காலையில நடக்கக்கூடிய
4 to 6 இருக்கு இல்லையா, அது பிரம்ம முகூர்த்தம். மார்கழி மாதம் அவங்க நீங்க தூங்கினா தான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் வருமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். நீங்க தூங்கினா தான் பிரம்ம முகூர்த்தம் வருமா? நீங்க தூங்காட்டாலும் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் வரத்தான. இரவு பகல் என்பது நீங்க தூங்குறனால, நீங்க கண்ண மூடுறனால இரவு பகல் அல்ல, சூரியன் மறையறனாலதான் இரவு பகல். அந்த காலம் என்பது நம்முடைய தூக்கத்தை பொறுத்து இல்ல. தேவர்களுக்கு கண் இமைக்கவே மாட்டாங்க, அவர்களுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அதனால அவர்களுக்கு அப்படி தூங்கினா கூட அவங்க கனவுல கூட வரமாட்டான் சாமி. அவன் கனவுல சொல்லுவான்ல, டேய் கனவுல கூட வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன் என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வீட்டு வாசப்படினா அப்ப சில பேர் பாத்தீங்களா, வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சரி வாசப்படியில ஏதாவது ஒரு பலகையை போட்டு மிதிக்காம வீட்டுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி இல்ல. அது என்ன அர்த்தம்னா, வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னா வீட்டுக்குள்ளே போக மாட்டேன். அது மாதிரி கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றினா தேவர்களுக்கு வரவே மாட்டான், காமிக்கவே மாட்டான்னு தான் அர்த்தம். நீங்க கேட்கலாம், காமிச்சிருக்கானே எல்லா தலங்கள்ல, அதெல்லாம் யூனிஃபார்ம்ஸ். அது உண்மையானவன் கிடையாது. அவங்க உண்மையான சொரூபத்தை அவங்க பார்க்கல. உண்மையான சொரூபத்தை பார்க்காத வரைக்கும் அவங்களை பார்க்கலன்னு தான் அர்த்தம். அதனால அவங்களுக்கு அறியாய் போற்றி அப்படின்னு சொல்லி அருமையான கேள்வி. தேவர்கள் கண்ணீர் மல்கி அவரை வணங்க மாட்டாங்க. அது ஒரு ரீசன் இருக்கும். கண்ணீர் மல்கிறது நம்ம ஆத்மா தான், நம்ம தான். ஆமா, அவர்களுக்கு அகம் குழைவது என்பது கொஞ்சம் இல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனாலதான் புவனியில் நாம் பிறவாமல் அவமே போக்குகின்றோம் சொல்றாரு. யாரு? புவனியில் பூமியில பறக்காம நம்ம சாட்டுக்கு இதுதான் பெருசுன்னு சொல்லி இந்த பதவிக்கு வந்து உட்காந்துட்டோம். பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இதுல ரொம்ப கஷ்டம்னு. பாரு பிள்ளை கீழே இருக்கிறவங்களும் எவ்வளவு ஜாலியா தேவாரம் பாட, திருப்புகழ் பாட, திருவாசக சிந்தனை அட்டன் பண்ண, சாமிக்காக கண்ணீர் வடிக்க எப்படி உருகுறாங்க. நமக்கு அவங்க உருக மாட்டேங்கிறோமேன்னு சொல்லி நம்ம திருவாசக சிந்தனையை பார்த்து திருமாலும் பிரமனும் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா சாந்தி அம்மா சுவாமி. ஐயா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாயி பறவையாய் பாம்பாயி வல்லசுரராய் முனிவராய் தேவராய். தேவராய்ங்கிறது கடைசியில மேலதாங்கியே வருது. அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க தான் நமக்கு எல்லாம். அவங்களுக்கே அந்த மாதிரி நிலைமையும் கேட்கறாங்க. அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. நாம நினைக்கிறோம் தேவர்களா இருக்கிறது உயர்வான விஷயம்னு சொல்லி. அந்த உயர்வு ஏன் வருதுன்னா, அவர்கள் நல்வினை செய்ததுனால அந்த விஷயத்த போறாங்க. முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு அர்த்தம். மணிவாசகர் தேவராவும் இருந்திருக்காரு, முனிவராவும் இருந்திருக்காரு, அசுரராவும் இருந்திருக்காரு, புல்லாவும் இருந்திருக்காரு, பூண்டாவும் இருந்திருக்காரு. இது எல்லாத்த விட பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யடிகள் மெய்யடிகள் மெய்யே உன் பொன்னடிகள் தேவர்களா ஏன் திரும்ப மணிவாசகர் வந்து திரும்ப பிறக்கிறாரு? அது உயர்ந்த பிறப்பா இருந்ததுன்னா ஏன் அடுத்த பிறப்பு? என்ன பிறப்பா இருந்தாலும் நம்ம அடியாரா இருக்கிற பிறப்பு தான் உயர்ந்த பிறப்பு. அதனாலதான் சொன்னாரு, மெய்யே உன் அடிகள் கண்டின்று வீடுற்றேன்னா அடியாருக்குத்தான் மெய்யடிக்கு இருக்கும். சிவபெருமானுடைய மெய்யான்னு நான் சொன்னேன்ல, மித்த எல்லாமே யூனிஃபார்ம்ல காட்டின அடி, அது பொய்யடிதான். இப்போ நமக்கு அடியார்களுக்கு மட்டும்தான், நமக்கு மட்டும்தான் அவன் சொந்த அப்பா. மித்த எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம்ல நின்றுட்டு, என்னப்பா யாரு நீ, உனக்கு இது வேணுமா, சரி போ. நீதிபதியா ஒருத்தனுக்கு போவான், ஒருத்தனுக்கு வந்து அக்கௌண்டன்டா போவான், ஒருத்தனுக்கு வந்து நர்ஸா போவான், ஒருத்தனுக்கு வந்து இதுவா. நமக்கு மட்டும்தான் பெத்த அப்பனா வருவான். அதனாலதான் அடியவரா பிறக்கிறது தான் பெரிய உயர்வான விஷயம் சொல்லி இவ்வளவு பிறப்பையும் சொன்னவரு கீழே மெய்யே பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்ற அந்த நிலை என்னன்னா, எல்லா பிறப்பு இறைத்தாலும் கூட சிவபெருமானை வணங்குகின்ற பிறப்பு தான் உயர்ந்த பிறப்பு. அந்த பிறப்பு எதிர்பார்க்காம வணங்குற பிறப்பு. அந்த பிறப்புல எனக்கு கொண்டு வந்து கேட்டிருக்கேன் சுவாமி, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல வேலை வந்துட்டடா சாமின்னு சொல்லி அடியாரா இருந்து வழிபாடு செய்கின்றார். அதுதான். அதனால தேவர்களுக்கு கனவுலையும் போகமாட்டான், கனவுலையும் காட்சி தர மாட்டான். தேவனை ஆகணும்னு நினைக்கவே வேண்டாம். முழுக்க முழுக்க திருமுறையில தேவர்கள்லாம் பூமியில வந்துதான் பூசை செய்வாங்க. பூமிதான் சிவபூசை பண்றதுக்கான இடமே. இப்ப எங்கேயும் சிவபூசை பண்ண முடியாது, நிலத்துல மட்டும்தான் சிவபூசை. அதுவும் தென்னாட்டுல, அதுவும் எங்கெங்கே சிவபூசை பண்ணாலும் நீங்க மத்த ஒருத்தர் சிவபூசை பண்ணா என்ன சொல்லுவாங்க? நீங்க அது என்ன ஊரு? உஜ்ஜயினில மகாகால பைரவர் இருக்குல்ல, மகாகால பைரவர் உஜ்ஜயினில சிவலிங்க திருமணி தான் இருக்கு. ஆனா மூஞ்சியில சாயம் அடிச்சு அந்த சிவலிங்கத்தை என்னவா மாத்திருவாங்க? பைரவர். பைரவர் யாரு? பைரவர் உயர்ந்தவரா சிவபெருமான் உயர்ந்தவரா? சிவபெருமான் தான் உயர்ந்தவருங்க ஐயா, சிவபெருமான் தான் உயர்ந்தவருங்க.
யூனிஃபார்ம் மாட்டி விட்டுருவாங்க. அங்க பெருமாள் ஜாலியா அருள் செய்யறது இருப்பான். நான் யூனிஃபார்ம்ல தான் நான் பாப்பேன், முகத்தை மாட்டி யூனிஃபார்மை மாட்டி அங்க பாப்பாங்க. இங்க யூனிஃபார்ம்லயே வந்தா யோ வாயா நீ யூனிஃபார்ம்லாம் உனக்கு பார்க்க முடியாது. ஃபுல்லா யூனிஃபார்ம் கழட்டிட்டு அப்ப மாதிரி ஒரு 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 சாதாரண ஒரு லொங்கியை கட்டிக்கிட்டு ஒரு 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 பனியனை போட்டு உள்ள வாயா உன் மேல உன் கூட விளையாடுறீங்க. அப்பா கூட அப்படிதானே இருப்பாரு நம்ம அப்பா, அவன் கூட அப்பா கூட அது மாதிரி யூனிஃபார்ம் இல்லாம நம்ம அப்பாவோட விளையாடுற மாதிரியான உணர்வு தென்னாட்டுல மட்டும்தான் இருக்கு. நாம மட்டும்தான் அப்படி பண்ணல. நாம சிவத்தை சிவமாவே வழிபாடு. அதனாலதான் தென்னாட்டுடைய சிவனே போச்சு. நீங்க சொன்ன அப்படியே பண்றாங்க காலகாலேஸ்வரர். உச்சைனி மட்டும் கிடையாது. நீங்க எந்த சிவலிங்கம் போயிட்டு கவசம் சாத்திடுவாங்க. கவசம் சாத்தி அவங்க முகம் வச்சு மீசையெல்லாம் வரைஞ்சு முகம் வந்தாலே அவன் யாரு? உருத்திரன் தான். உருத்திரனுக்கு முகம் இருக்கு. எங்க அப்பனுக்கு முகம் கிடையாது. அதனால டீ ப்ரமோட் பண்ணி அங்க வச்சு வழிபா. அதனாலதான் தென்னாட்டுடைய சிவனே. அதனால நீங்க தென்னாட்டுல சிவபெருமான சிவமா வழிபாடு செய்யறதுனால இன்னும் உயரும். அதனால அடியாரா இருக்கிறது தான் தேவர்களை விட வானவர்களை விட முழுதும் உயர்வு என்பதை திருமறை முழுக்கவே சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டு தரேன் அடுத்த அமர்வுல. இப்பதான் சொன்னேன், புவனியில் போய் பிறவாமல் நாம் அவமே செய்கின்றோம். எங்க வருது? திருவாசகத்துல வருதா இல்லையா? திருமாலும் மலரவனும் ஆசைப்படவும் வருதா இல்லையா? திருமாலும் மலரவனும் ஆசைப்படவும். அவங்களாம் ஆசைப்படுறாங்க, ஐயோ அடியாரா பிறக்காம விட்டோமே, திருமாலா போய் வந்துட்டோமே. அப்போ எது உயர்ந்தது? அடியாரா இருக்கிறது தான். மனித பிறப்பிலேயே பெரிய உயர்ந்தது சிவனடியாரா இருக்கிறது. சிவனடியார்லயும் மெய்யடியாரா இருக்கிறது. பொய்யடியாரா இல்லாம மெய்யடியாரா இருக்கக்கூடிய நிலை வந்திருக்கும். அதனால நாம் செய்த தவம் பெரிய தவம் சொல்லி அடியார்கள் உண்மை சைவ நெறிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும், ஆகா எவ்வளவு பெரிய இடத்துல நிக்கிறோம்டா. நம்ம இப்ப உங்களை எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. திடீர்னு போய் நிக்கிறப்பதான் எட்டி பார்த்தா கீழே என்ன ஓடிட்டு இருக்கோம், கீழே மேகம் போய்கிட்டு இருக்கோம். என்னடா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோமாடா அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது மாதிரி அடியார்கள் எல்லாம் பெருநிலைக்கு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய நிலைக்கு வரணும்னு சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். சுவாமி ஐயா, தேவர்கள் இரவா வரம் பெற்றவர்கள் சொல்றாங்க அமிர்தம் குடிச்சதுனால. அப்படி இல்லைங்க, ஆனா பிறப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க. அம்மா அம்மா கேள்வி நம்ம மியூட் பண்ணிக்கலாம். அருமையான கேள்வி அம்மா. எப்பா அவங்க தான் அமிர்தம் உண்டு இரவாமையை பெற்றவர்கள் அப்படின்னா, இரவாமைனா எந்த இரவாமைனா யுகத்துல, அதாவது என்ன சொல்றது, அல்பாயுசன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம யுகம் முடிகிறப்ப அவங்களுக்கு முடிவு உண்டு. யாருக்கு? அந்தந்த யுகத்துக்கு. இரவாமைனா இன்பிட்வீன்ல 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தா அதுவே பூரண வாழ்வு. நம்ம 120 வயசு வரைக்கும் வர்றது பூரண வாழ்வு, அதுக்கப்புறம் கிடைக்குது. அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் இறந்திருக்காங்க. அதுக்கு சாட்சி என்ன? தேவர்கள்லாம் இறந்திருக்காங்கன்றதுக்கு சாட்சி என்னன்னா, சிவபெருமான் கங்காளம் தோல்மேல் கரித்து நின்றான் காணேடி. அவன் கழுத்துல யாரோட மண்டவோடு? அவன் கழுத்துல போட்டிருக்க மண்டவோடு எல்லாம் யாரோட மண்டவோடு? திருமாலு, இந்திரன், பல தேவர்களுடைய மண்டவோடத்தான் கழுத்துல போட்டிருக்கான். அது எதுக்காக? நம்ம வீட்டுல போட்டோ வச்சுக்கணும், பர்ஸ்ல எல்லாருடைய போட்டோ வச்சுக்கிற மாதிரி எல்லாருடைய ஞாபகார்த்தமா அவங்க மாலை சாமி கழுத்துல இருக்கக்கூடிய மண்டை ஓடுதான் தேவர்களுக்கு முடிவு உண்டு அப்படின்னு. அதனாலதான் நடராஜருடைய தலையில இருந்து என்ன இருக்கும்? வீட்டுல வணங்க எல்லாம் நடராஜ தலையில என்ன இருக்கும்? நடராஜ தலையில என்ன இருக்கும்? நீங்க தான் சொல்லணும். நடராஜ தலையில தலையில எப்பயுமே கபாலம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கபாலம் இல்லாம நடராஜர் சிலை எப்பவே இருக்காது. நடராஜர் சிலையுடைய தலையில ஒரு சின்ன கபாலம் எப்பவுமே இருக்கும். அந்த கபாலம் காட்டுவது அவன் எல்லாத்தையும் ஒடுக்கி தன்னுடைய தலையில கபாலமாலைய தலைமாலைய அணிஞ்சிருக்கான்னு காட்டு. அதனால தேவர்களுக்கு முடிவு உண்டு. தேவர்களுக்கு அவங்க அமிர்தத்தை உண்டாலும் மடிந்தார்கள். இறைவன் விஷத்தை உண்டாலும் என்றும் மடியாம அப்படியே நிக்கிறான். விஷத்தை உண்டா சாகணும் இல்ல, அவன் சாக மாட்டான். அமிர்தத்தை உண்டா வாழல, இவனும் வாழ மாட்டான். அதனால அமிர்தத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய பெருமானை நாம உண்பதினாலே நமக்கும் என்னது? அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி. அதனால அந்த பெருமானை நாம அனுபவிக்கிறோம். அதனால தேவர்களை பற்றிய செய்திய நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. தேவர்கள் மோசமானது, ரொம்ப மோசமான பிறவி. அது அத நற்பிறவின்னு நினைக்க வேண்டாம். ஆமா கலாமா கேளுங்க சுவாமி.
ஐயா நீங்க முடிச்சிருங்க, நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க. அம்மா கலாமா கேளுங்க 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 கேக்குதுங்களா? அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கேளுங்க. வலிகளை பத்தி சொன்னீங்கல்ல, வலிகள். அது ஆமா ஆமா இப்ப நீங்க உங்க மூலமா இப்ப வந்துட்டு செவி வழியா நம்ம கேட்கும் போது நமக்கு அது வந்துட்டு நமக்கு புரிதல் நமக்கு கிடைக்குது. இப்ப எதுவுமே யாருமே நமக்கு சொல்லாம இறைவன் வச்சு செய்யறாருல்ல, அடிமேலா கொடுக்கறாரு. நமக்கு அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ நமக்கு நாமே அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நிறைய கால அவகாசங்கள் எடுக்குதா. நம்ம ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் லாஸ்டா வந்துட்டு ஓ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் வருதுல்ல. அது எனக்கு அடியனுக்கு வந்துட்டு எல்லாமே நானாவே அடியனே உணர்ந்து வந்தது எனக்கு. இப்பதான் நான் வந்துட்டு இப்ப உங்க மூலமா இதெல்லாமே நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு செவி வழியா யாருமே எதுவுமே சொன்னது கிடையாது. எல்லாமே உணர்தல்ல தான் வந்தது. அடினா அடி, சரியான அடி, சுக்குநூறா போட்டு உடைச்சாரு. அந்த அனுபவம், அந்த வலிகள் அதெல்லாம் வந்து பக்குவம் அடை வச்சு இது வந்துட்டு நம்ம இப்படி அனுபவிக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அந்த அக்செப்டன்ஸ் வந்துச்சு. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதான் முதல்ல அது புரிதல்ல வந்து அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அதுக்கப்புறம் தானே அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவங்கள் வருது. ஆமா 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 அதான் சொல்றேன், முன்னாடி சொல்றேன்ல, வந்து நுழைஞ்சதே ஏதாவது பராய்ச்சித்தம் கிடைக்குமான்னு தான் வந்து நுழைஞ்சது. வேறு தோழி பங்கர்ல தான் அடியே நுழைஞ்சேன்னு சொல்றேன் இல்லையா, அடிக்கடி சொல்றது. ஆனா பக்குவ நிலைக்கு வந்துருச்சு இல்லையா, அதுதான் வேண்டும். அதனாலதான் அடியார்களோட தொடர்பு வேண்டும். நம்ம இவ்வளவு கிடைக்கவே இல்லைங்களா எனக்கு, அது சுத்தமா எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. யாரும் தேடி சிவன்கிட்ட திட்டாத நாளே இல்ல. சொல்லுங்க ஐயா. நாளே இல்ல எனக்கு. அதுதான் இப்ப அதுவும் இறைவன் கொடுத்ததுதான் எனக்கு. இதோ இப்ப நம்ம இந்த கலைச்செழின் அம்மா இருக்காங்க, சாந்தினி அம்மா, அவங்கதான் என்ன இதுல சேர்த்து விட்டதுன்னா, ஏன்னா சிவன்கிட்ட திட்டின நீ எவ்வளவுதான் நீ எனக்கு சொன்னாலும் எனக்குன்னு சில அனுபவங்கள்லாம் எனக்கு வேணும். நீ எப்படி ஒண்ணு எங்களை சோதிச்சு பாக்குறல்ல, நாங்க நல்லவங்கன்னு உனக்கு தெரிஞ்சுமே நீ சோதிச்சு பாக்குறல்ல, அப்ப எனக்கும் ஒண்ணு தெரியணும்ல. எனக்கு செவி வழியா சிலதெல்லாம் கேட்கணும். எனக்கு ஏதாவது ஒரு அடியாரோட சேர்க்கக்கூடாதா, சேர்த்து விட்டுறக்கூடாதான்னு கேட்டப்பதான் 500வது அமர்வுல உங்க இது கிடைச்சது எனக்கு. அது சிலதெல்லாம் நம்ம கேட்கணும், அனுபவத்தின் மூலமா சில செவி வழியா நம்ம கேட்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. அதுதான். நன்றிங்க சுவாமி. நாங்க அடியார் திருக்கூட்டம் இருக்கோம். நீங்க வீட்டுல இருந்தபடி எங்களோட ஜாயின் அடிச்சுக்கலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்துருக்கோம். இப்ப உங்க வீட்டு பக்கம், உங்க வீட்டுக்குள்ள நான் உட்காந்துருக்கேன், என் வீட்டுக்குள்ள நீங்க உட்காந்துருக்கீங்க. அப்படிதான் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்குது. நாம எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்கிற அந்த உணர்வு கூட இல்ல. அதனால அடியாருக்கு திருக்கூட்டம் கிடைச்சிருக்கு சுவாமி. அடியார் திருக்கூட்டம் கிடைச்சதுன்னா நமக்கு பாருங்க எத்தனை உபாயம் கிடைக்குது பாருங்க. இனிமே வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நமக்கு பிராரத்த வினை முடிஞ்சு போச்சு. நம்ம அப்பா வந்து நம்ம யூனிஃபார்ம் இல்லாம வருவான், நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அடியார்கள்லாம். அதனாலதான் அடியார் திருக்கூட்டத்தை ஒரு நாள் சிவபெருமான கும்பிடாம கூட இருக்கலாம், ஆனா அடியார் திருக்கூட்டத்தை விலகாம நிக்கணுங்கிறது அடியனுடைய பெரும் செய்தி. ரொம்ப மகிழ்ச்சி. கலாமா கலைச்செல்வி அம்மா ஏதோ கேட்க வந்தாங்க. சாமி சுருங்க கேளுங்க, அடியார்கள் வெயிட் பண்றாங்க. ஐயா திருவாசகத்திலேயே ஐயா முப்புறம் இருக்குதுல வந்து மகாவிஷ்ணுவை தவிர மத்தவங்களை எல்லாரையுமே அழிச்சிருவாருங்க ஐயா. அப்ப வந்து தேவர்கள் எல்லாம் அழிகிறது அதுலயே அது படிக்கிறப்பவே அருமை. இல்ல தக்கையாகத்துல எல்லாத்தையும் அழிக்கிறாங்களே, அது பாக்கல. இல்ல தக்கையாகத்துல தேவர்கள் எல்லா சிரம் எல்லாம் அறுக்கப்படுது இல்ல, நாமகள் எல்லாமே கர்வபங்கம். அதனால தேவர்களுக்கு அழிவு. சூரியன் கூட 2 தடவை சூரியன் பற்களை உடைச்சது, எல்லாருடைய தலையையும் சிரம் கொய்யப்பட்டிருக்கு. அதனால ஒரு செய்தி தெரிஞ்சுங்க, நீங்க ஏற்கனவே புராணங்களை கேள்விப்பட்டு தேவர்கள் எல்லாம் ஜாலியா இருக்கு. தேவர்கள் மாதிரி கஷ்டப்படுற உலகத்துல யாரும் கிடையாது. இன்னொரு இடத்துல கூட ஐயா பிரம்மாவும் மாலும் இறந்ததுன்னு போட்டிருக்காங்க. நான் அதை படிச்ச மறந்துட்டேங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த தாட்டை மறந்துருங்க. தேவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, அசுரர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, சிவனடியார்களும் கூட உயர்ந்தவர்கள் அல்ல. சிவபூசையை யான் எனதுன்னு செய்யாம நினைக்காத சிவனடியார்கள் தான் உயர்ந்தவர்கள். சில பேர் சிவனடி ராமன் கூட தான் சிவனடியார் வச்சு செய்யறாருலாம், ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சு செய்யறாரா இல்லையா நம்முடைய ஞான சம்பந்தம். அதனால சிவனடியாரா இருக்கிறது பெருசு இல்லை. அதுலயும் யான் எனது பலவேளை சிவனடி ராவணன் இருக்கிறப்ப திருவாசனை கூட்டம் மட்டும் நடந்துருச்சுன்னா இந்நேரம் ராவண செத்துருக்க மாட்டான். ஆமா, ராவண செத்துருக்க மாட்டான். சிவராத்திரி யான் எனதுன்னு இல்லாம நாம வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி அவன் அப்படி செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் பெரிய இடத்துக்கு போயிருந்திருப்பான். அவரே பண்ணிருக்க மாட்டான், அறத்துல நின்றுப்பான். என்ன நம்ம திருவாசனை கொஞ்சம் லேட்டா வந்து போச்சு, அவ்வளவுதான். சரி பரவாயில்ல, இருக்கிற ராவணனையாவது திருத்துவான்.
இருக்கிற ராவணன், சூர்பனகை, நமக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை விதமான அசூரபத்மன் எல்லாத்தையும் இப்பயாவது நம்ம வந்து சரி பண்ணி போவோம் அப்படிங்கிற செய்தியோடு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றேன். சுவாமி திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நாளைக்கும் அமர்வு இருக்கும், அதனால அடியார்கள் வாங்க. புதன்கிழமையில இருந்து நம்மளுடைய திரும்ப அமர்வுகள் உண்டு. புதிய அடியார்கள்லாம் இதே லிங்க் தான், எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வாருங்கள். உங்களை நோக்கி ஒரு ஆன்மா எப்பயும் காத்துட்டே இருக்கும். எல்லாரும் வருகின்ற அந்த வருகையை நோக்கி அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து திருவடி வணக்கம் ஐயா.